பார்க்கலாம். இது அப்பாசிட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈராக் போயிட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் ஈராக் ஃபைட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா பஷாரு, அப்புறம் அபுல் வாஸ், அப்புறம் இப்னு ரூமி வருவாங்க. அப்புறம் அபுத்தமான். ஸோ நம்ம இப்னு ரூமி பார்க்கறதுக்கு அபுத்தமான் பார்த்தோம். பட் வஃபாத் படி பார்க்கும்போது அபுத்தமான் தான் ஃபர்ஸ்ட். இந்த நோட்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு இல்லையா? இதில் وحبيب العصر التالي ولد في قرية جاسي بقرب دمشق ومات في موصل. ஜாசிம்ல பிறந்தாரு, மோசில்ல தான் திமிஷ்க் பக்கத்துல மோசில்ல இறந்தாரு. ஜாசிங்கிறது திமிஷ்க்ல இருக்கு, மோசல் எங்க இருக்குங்கன்னு அவங்க கொடுக்கல. அவங்க அப்பா வந்து நஸ்ரானி, இஷம்மா தத்தூஸ் அப்படிங்கிற பேரு போல. அவு அந்த பேரோட இது சொல்றாங்க, தஸ்வீர தத்தாவிஸ் அவர் தைபூ சம்திங் ஏதோ ஒன்று. மீன் அஸ்லில் யூனானி, அவரும் யூனானி தான். யூனானிங்கிறது மீன் ஊர் பேர். இந்தமா அஸ்லமா அபுத்தமா லமேசி விலகி இஸ்மா அபி ஹவுசன். ஸோ இவர் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டப்போ இவர் அப்பாவோட நெசப்பை கொண்டு வரல. அபுத்தமா எது கொண்டு வர்றாங்கன்னா ஹவுசன் சொல்றாங்க. ஹவுசன் இருக்கலாங்கல்ல, ஹபீப் ஹவுஸ் தாய் பேரு ஹவுசன் தான் சொன்னாங்களே வந்து இஸ்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பேரை தத்தூஸ் அப்படிங்கிறத கொண்டு வரல. 1% எல்லா கபில தை பொறுத்துதான் இருந்தாங்க. இந்த தை குரூப் ஞாபகம் இருக்கா? கபிலத்து தைன்னு இருக்குது இல்ல, இந்த குரூப் முன்னாடி ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். எங்க படிச்சிருக்கோம்? இங்க இல்ல. நான் சொல்றது தை குரூப் ஜாகிலியா காலத்துல ஒருத்தரோட சம்மந்தப்பட்டு வரும். இந்த ஐடியா இருக்கா? ஆத்தின் தாய் சொல்றீங்களா? தாய் இல்ல, இல்ல அது பேரோட வர்றது அது. ஆக்சுவலா அந்தரா அவங்க அப்பா கூட சொல்லுவார்ல, குரு அந்த குருன்னு ஞாபகம் இருக்கா அந்த சம்பவம் எப்படி சொன்னது? அப்போ ஒரு ஒரு குரூப் சண்டை போட வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த குரூப் தான் கை குரூப் சண்டை போட வரும்போது தான் இவர் போய் சண்டை போடும்பாரு. அவர் அடிமை வந்து பால் கறக்கிறதுக்கும் இதுக்கு தான் ஆயிட்டுருந்தோம்னா அது அப்பதான் இந்த சம்பவம் வரும். இப்போ சண்டை போட வந்த குரூப் என்னன்னு கேட்டா தை. ஸோ தாயின்னு சொல்லி அவங்க அந்தராலே வந்தது. தாயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் அவங்க இறந்து போனாருன்னு படிச்சோம். அந்தராதுல தான் இறந்து போவார். ஓகேவா? ஸோ தை தான் அவங்க. சும்மா இந்த கதையில அதிக திவிஷ் அப்பா கூட திவிஷுக்கு போனாரு. இந்த இடத்துல இந்த ஹாக்கு நாசிச் மெசேஜ் அப்படின்னா நேர் அர்த்தம். ஹாக்குன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு எனக்கு. அந்த மாதிரி அதே அர்த்தத்துலதான் வரும். நெசஜானா நெய்து. ஸோ அந்த இடத்துல அந்த நெய்து தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பார்த்துட்டு இருந்தாங்க. அது லஹரத் முஹாயிபு ஷாரியா இந்த மாதிரி இன்டர்கலை திமிஷ். அவருடைய கவிதை பலன்கள் வெளிப்பட்டது திமிஷ்க்ல இருந்து ஹிம்ஸுக்கு போனதுக்கு அப்புறம். வளம அவ்வளவு கசாயிதத்தில் ஹஜா ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை தோட்டவே ஹஜால தான். ஏன் யாருக்கிட்டே ஹஜா பண்ணாரு தெரியலையா? சும்மா ஆதர ஹிம்ஸ் இல்ல மிஸ்ர். அதுக்கப்புறம் ஹிம்ஸ்ல இருந்து மிஸ்ருக்கு வந்தாச்சு. இந்த ஊரெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவர் திமிஷ்க்ல தான் பிறக்கிறாரு, எங்க ஜாசில. அப்புறம் அவங்க அப்பா கூட திமிஷ்க்கு போனாரு, நான் நெய்கிற வேலை பார்த்தாரு. திமிஷ்க்ல இருந்து ஹிம்ஸுக்கு போகும்போது தான் ஃபர்ஸ்ட் கவிதை எழுதுறாரு. அப்புறம் ஹிம்ஸ்ல இருந்து மிஸ்ருக்கு வர்றாரு 7வது வயசு 17வது வயசுல. வேலை தேடி தலைமை ரிஸ்க் அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னா வேலை தேடி வர்றாரு. இதெல்லாம் சின்ன சின்ன இன்டர்னா இப்ப கேட்கறாங்க, நுணுக்கமானதெல்லாம் கேட்கறாங்க. ولكن يستل معاه في جامع الفسطاط. முன்னாடி படிச்சோம் இல்லையா ஜாமியா புஸ்தகத்துல வந்து யாருடைய ஆட்சி வெறும் தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாரு. உலமாக்களுக்கும் உதபாக்களுக்கும் ஒரு மன்னருடைய இது வந்துச்சு, ஞாபகம் இல்லையா?
ஜாமிய உமர் அம்ருன்னு வருதா? இந்த ஹலிஃபா பேர் வரல. சரி, ஓகே. இங்கேயும் ஜாமிய புஸ்தாத்துன்னு இருக்கு, ஜாமியா அம்ருன்னு இருக்கு. இது ஊரா இருக்கலாம். புஸ்தாத்துங்கிறது ஊர். ஸோ அங்க ஜாலிஸ்ல உதபா அங்க இருக்க உலமாக்களுக்கும் தண்ணி கொடுத்துருந்தாரு. அவங்க கிட்ட படிச்சார். அகதல் இல்ம அன்ஹு. நம்ம லாக்காட் ஃபாலாகும் பின் மிஸ்ர். அதுக்கப்புறம் மிஸ்ர்ல கொஞ்சம் டைட் ஆனதுக்கு அப்புறம் லாக் அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். சூழ்நிலை கொஞ்சம் டைட் ஆனதுக்கு அப்புறம் ஷாமுக்கு போனாங்க. அங்க மோசல்ல அதிகமான நேரங்கள்ல மோசல்ல தான் கிடைச்சாரு. அதுக்கப்புறம் அகமது இப்னு முஅத்தஸிமை சந்திச்சாரு. அவர் புகழ்ந்தாரு. அவரு ஜாயிசாக்கள் வாங்கினாரு. அப்புறம் அந்த பரீதல் மோசல் இந்த போர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணாரு. 2 வருஷம் வேலை பார்த்தாரு. வல்லகி ஆமி அதான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் சனத்தை 2 வருஷம் கூட முடியல. எனக்கு படிச்சோம். 2 வருஷம் பக்கம் அங்க இருந்தாரு. ஸோ எங்க வேலை பார்த்தாங்கன்னு கேட்கலாம். எத்தனை வருஷம் எங்க வேலை பார்த்தாங்களோ கேள்வி வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. அடுத்து எத்தனை வருஷம் தான் வந்தா அப்படிதான் வரணும். ரஸஹு தபக்கத்து சானியா ஃபில் மௌலிதீன். ஸோ மௌலிதீன்கள்ல 2வது தபக்கால அபுல் வாஸ்க்கு அப்புறம் இருக்கிறாரு. முகத்திமீன பி ஹஸனி தீபாஜா விதாத்தி ரசா. நல்லா எழுதுவாரு. ரசா அப்படின்னா அதுவும் நல்லா எழுதுவாரு. ஷாரில் கதீமா ஹமாசாங்கிற கிதாபை துவக்குறாங்க, எழுதுறாங்க. அவர் கிதாபு ஃபுகூலு ஷுஅரா இவரோடது தான். ஹமாசா இந்த இது நடத்தும் போது சொல்றேன், நீங்க வரவே பார்த்துக்கோங்க. ஃபுகூலு ஷுஅரா இந்த கிதாபுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிதாபுகள் சம்பந்தமாவே குறைஞ்சது எப்படி 15 ல இருந்து 20 கேள்வி சாலிடா வரும். 40 மார்க். கிதாபுகள் தெரிஞ்சுக்காம டெட் எக்ஸாம் பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேலை பார்க்கறது அப்படின்னா. ஸோ கிதாபுகள் முக்கியம். பட் சின்ன சின்ன ஹிண்ட் இருக்கு நமக்கு அதுல. சில நிறைய கிதாபுகள் ஒன்று அந்தந்த இடத்துல சொல்றேன். நிறைய நான் எழுதி வச்சதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கு. அப்புறம் அப்புறம் அபுதமாம் வந்து ஷக்சியத்தில் முத்தபாயினை சக்ஷியா அவுராத்துக்கு என்னது எத்தாசும் அபுதமாம் பி ஷக்ஷியத்தான் முத்தபாயினி. அங்கே வந்து 2 ஷக்சிய பர்சனாலிட்டி மூலமா இவர் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்தாரு. ஒன்று ஷக்சிய அரிஸ்டோகிராட்டியா. ஆமா, அரிஸ்டோகிராட்டோட ஷக்சியத் ஒன்று. அப்புறம் متعرفة اتصل بها حياته خارج رسمية شخصية شعبية أو قرى إنسانية. 2 வருது. ஷக்ஷியா அரிஸ்டோகிராட்டியா, ஷக்ஷியா ஷாபியா. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இதுல அவர் ஃபேமஸ் அப்படின்னு. கீழே அந்த தாக்கிரத்துக்கு இன்னும் கண யஹ்மில் அர்பாத்த அஷர ஆலாஃப அர்புஸா. இது எழுதி வச்சிருந்தேன். ஆர்புஸாங்கிறது கவிதை சம்பந்தப்பட்ட எவ்வளோ, அர்பாத் அஷர ஆல்ஃபனா எவ்வளோ? கவிதை அல்லாத ஆர்ஜூசா. ஆர்ஜூசா கைர கசாயிது ஒரு மக்துவாத். நுணுக்கல் கவிதைகள் இல்லாம. சரி, கவுண்ட் என்னன்னு சொல்லுங்க. அர்பாத் அஷர ஆல்ஃப். இதெல்லாம் யோசிக்கிறீங்க. 14,000. அர்பாத் அஷர 14,000. 14,000 ஆர்ஜூசாக்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாரு. கவிதை அல்லாதது. ஓகே, லவ் சபா மஜ்முஆத்திஷ் ஷாரியா. அவருக்கு 7 கவிதை தொகுப்புகள் இருக்கு. கிதாப் என்னன்னு பார்க்கணுமே. وكتاب الاختيار كتاب الاختيار من أشعار القبائل. كتاب الاختيارات من أشعار الشعراء. So chosen كتاب الاختيار من أشعار القبائل. கபீலாக்களுடைய கவிதைகளை தேர்ந்தெடுத்து இது பண்ணியிருந்தாரு. ஒரு இख्तियार ஷாரி ஒரு ஷுவரா. கவிஞர்களை தேர்ந்து சொன்னாரு. கிதாபுல் புகூலு ஷுவரா இவரோட தான். கிதாப ஹமாசா இவரோடது. இஃப்தார் முகத்தாத்னா கட்டிங்ஸ்னு அர்த்தம். அதாவது துணுக்குகளா இருக்கலாம். சம் பாயிண்ட்ஸ். முக்தாராத் மின் ஷாரி முஹத்திஸி. மாடர்ன் கவிதைகள் வந்து எடுத்தாரு. ஒரு நகாயில் ஜரி ஒரு ஃபரசத். நகாயில் ஜரி ஃபரசத் இவரோட அந்த கிதாபுகளை சொல்றாங்க. முக்தாரத் அஷார் இல்லா கபாயில் இருக்குது இல்லையா, இதோட புக்கு தான். நகாயில் ஜரில் ஒரு ஃபரசத். சாரி, ஜரினாலே ஃபரசத் தான் வருது. நகாயில் ஜரி அக்தல். ஜரீர் அக்தல் இவர் எழுதுனது. அதே மாதிரி சமீரா நகாலில் ஜரீர் ஃபரசக் யார் எழுதணும்? அபூ பக்கர்.
வலம் எசில் இலைன்னா மின் ஜமி ஹதி மஜ்முஅத் சிவா ஹமாஸா வ நகாய். இவர் நிறைய இவ்வளவு இது எழுதியிருந்தாலுமே கூட நம்ம கிட்ட இருக்கிறது ஹமாஸா நகாய் மட்டும்தான். ஆக்சுவலா 7 கவிதை தொகுப்பு சொன்னாங்கன்னா என்ன? اختيار مشاهير القبائل، اختيار مشاهير الشعراء، كتاب الفصول، حماسة، اختيار مقطعات، إنسان محدثين، نقايل جديد فلسفة. 7 இருக்குதுல்ல. 7 இருந்தாலே நமக்கு இருக்கிறது எவ்வளவுதான்? ஹமாஸா தான் நம்ம கிட்ட, ஹமாஸா நகாய் நம்ம கிட்ட இருக்குன்றாங்க. அப்புறம் முக்தரி அபூபக்கர் வலீத் இப்னு அப்துல்லா தாய், இவனும் தாய் தான். மன்பஜ்ல பிறந்தாரு. தக்கோ பைன ஹல்பி ஒ ஃபுராத். மன்பஜ் வந்து ஹலபுக்கு ஃபுராத்துக்கு நடுவுல இருக்கு. ஓகே. மரத்து நோமான் எங்க இருக்கு? மரத்து நோமான் யார் பிறந்தா அது எங்க இருக்கு? ஒரு வார்த்தை படிச்ச ஞாபகம் இருக்கா? மரத்து நோமான்ங்கிறது அபுல் அலாம் வார்த்தை பிறந்த ஒரு ஹிம்ஸுக்கும் ஹலபுக்கும் நடுவுல இருக்கு. ஹலபுன்னு வந்ததுனால சொல்றேன். அடுத்து ஹரஜ் அப்புறம் பகதாதுக்கு போனாரு. அங்க தங்கி இருந்தாரு பக்தரி தாகிரன் தவிர ரொம்ப காலம் 7 வருஷம் அங்க தங்கினாரு. அதோட இடையில தான் அలా దూరం அங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் டெவலப்ஸ்மா ஆகாது. அங்கதான் பெரியவங்க கிபிரியாக்கள்லாம் சில மூத்தவங்களோட சேர்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஷாமுக்கு திரும்ப வந்தாரு. 7 வருஷம் எங்க இருந்தாரு? பகதாதுல. இவர் பகதாது போனாரான்ற கேள்வி வரலாம், இல்ல எத்தனை வருஷம் இருந்தாருன்னு கேள்வி வரலாம். நான் இப்பெல்லாம் ஊர்கள் போனது வந்து ஒரு கேட்டாங்க, வருஷங்களை கேட்க வாய்ப்பு இருக்கு. 7 வருஷம் பகதாதுல இருந்து அங்கதான் ரத்தத்துனா உழன்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அது 7 வருஷத்துக்கு நடுவுல தான் ஒல்லியா அலியா அப்புறம் கிபிரியா தான் பெரியவங்களோட அங்க சேர்ந்துருந்தாருன்னு அர்த்தம். அப்புறம் ஷாமு திரும்ப வந்தாரு. அப்புறம் ஹிம்ஸுக்கு போனாரு. அவர் கவிதை எடுத்து காட்டினாரு. யாருக்கிட்ட? அமிர்தமாம் கிட்ட. அமிர்தமாம் ஹிம்ஸ்ல இருந்தாரோ அர்ஜஹா அர்ஷனுக்கும் மாயஜிக்கும் எட்டமும் விஷாலி. அதுக்கப்புறம் அவரை வழிகாட்டினாரு. மாயஜிக்கும் அவரை பின்பற்றுவதற்கும் கவிதை விஷயம் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பொக்தரின்னு பேரு வச்சாரு. இஸ்மத்தில் அஷீரத்து ஐயா பொக்தர். அவருடைய பேர் பொக்தரிங்கிற ஒரு லக்கம். இவர் பேர் வைக்கல, சாரி, லக்கமுக்கும் முக்தரி. முக்தரிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா தாய் தாய் தான் வந்துச்சு இருக்கு இல்லையா? தாய் குரூப்போட ஒரு ஃபேமிலி நேம் வந்து பொக்தர். அதுல இருந்து வந்ததான் பொக்தரி. காரண சிலாத்தின் பஸ்யத்துக்கும் பலப்பாயில் அப்பாசியோட நல்ல பாண்டிங்ல இருந்தாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ஜெராக்ஸ்ல ஜெராக்ஸ்ல அந்த புக்ல மட்டுமே இவர் எத்தனை அப்பாசுக்கு கலிஃபா காலத்துல வாழ்ந்தார்? 4 அப்பாசி கலிஃபால வாழ்ந்திருந்தார். ஆயிரம் இந்த உலகத்தில் ஒமரா கொபான் ஜெயூஸ் அப்பாசி கலப்பாக்கள் அல்லாம சில தலைவர்கள், உமராக்கள், தளபதிகள், படைத்தளபதிகள் கூட நல்ல சிலத்துல வசியக்கான நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கான்டாக்ட்ல இருந்தாருல. அப்புறம் குலஃபா மிஸ்ல மொத்த வக்கீல போட்டிருக்காரு. முன்தசிர், முஸ்தாயின், முஹத்தஸ். இந்த 4 பேர் இங்க வந்துருச்சு பாருங்க. 4 பேர் வரல, வெறும் மொத்த வக்கீல். ஃபர்ஸ்ட் மொத்த வக்கீல தான் போய் பார்த்தாருன்னு வந்துச்சு இல்லையா? மொத்த வக்கீலுக்கு அப்புறம் யாரா கூட இருந்தாரு? முன்தசிர், முஸ்தாயின், முஹத்தஸ் மொத்த வக்கீல். இவனு மோத்தஸ்ன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வேற. இவர் மோத்தஸ் மொத்த வக்கீலோட பையன். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாருக எம்தாஸ் ஃபசல் ஈவானிக்கு சார்ந்த இதுவுமே நான் சொன்ன மாதிரி இதுதான், கோட்டைதான், இல்ல பேலஸ் தான். ஈவானில் கிஸ்ரா பிர்கத்னா நான் சொன்னேன். பிர்கத்னா என்ன மீனிங் சொன்னேன்? புக் எழுதி வைக்கலையா? பிர்கத்னா பாண்டு, குளம். முத்துவக்கியோட பிர்கத். அப்புறம் கசருல் மோட்டஸ் பில்லா, மோட்டஸோடைய கேஸ்டில். இது எல்லாத்தையும் வசூல் பண்ணியிருக்காரு. இந்த அகாமா ஃபில் இராக்கி ஃபில் ஹில்மத்து முத்தவக்கில். ஸோ முத்தவக்கிலோட முத்தவக்கில் தான் இவர் கொஞ்சம் இருந்திருப்பார் போல தெரியும். முத்தவக்கில் அவர் வசீர், அவர் பார்த்தா இப்னு ஹாக்கானோட ஹில்மத்துல இருந்திருக்கிறாரு. அவங்க 2 பேரும் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் மன்பஜுக்கு திரும்ப வந்துட்டான். உக்கான ஒல்வா பின் தர்சிகா அஷ்கத், அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் பேர் என்ன? ஒல்வா. அந்த இது எழுதி வச்சிருக்கீங்களா இண்டெக்ஸ்ல? கேர்ள் ஃபிரெண்ட் பேர்லாம் நான் நேற்று எழுதி வச்சதெல்லாம் கேட்டேன், அனுப்பவே இல்லை. ஸோ அது நீங்க அதை எழுதி இது பண்ணிருங்க. அபுதமாக சொன்னது ஒல்லாஹியா ஒல்லாஹியா புடை அந்த அமைச்சா அதன் பதி. அதுக்கப்புறம் நீ தான்
அமீர் போடான்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஹமாசத்துக்கு ஹமாஸுக்கு அபுத்தமா அபுத்தமா ஹமாஸா மாதிரியே ஒரு தொகுத்தாது. ஜமாஹு அண்ட் தொலைவி பத்திரிகை ஜமாஹு ஓ அபு தமாமோட ஃபசா இது நம்ம இங்க பார்க்கலாம் பாத்தீங்களா? அபு தமாமுடைய ஹமாஸா ஒண்ணு சேர்த்தாரு. யார் சொல்லி ஒண்ணு சேர்த்தாருன்னா ஃபத்தஹிப் ஹாக்கான் சொல்லி தான் ஒண்ணு சேர்த்தாரு. ஃபத்தஹிப் ஹாக்கான் யாரு? ஃபத்தஹிப் ஹாக்கான் யார்? ஜஸ்ட் படிச்சோம். முத்தவக்கீல் வசீரோட முத்தவக்கீல் இங்க பாருங்க, இங்க இருக்குல்ல ஈராக்ல முத்தவக்கீல் அப்புறம் வசீர ஃபத்தஹிப் ஹாக்கான் அவரோட ஹிதுமத்துல தான் இருந்தார். அவர் 2 பேர் கொண்டதுக்கு அப்புறம் மெம்பர்ஷிப் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ ஃபத்தஹிப் ஹாக்கான் தான் அபு தமாமுடைய ஹமாஸாவை ஒண்ணு சேர்க்க சொன்னார். ஹமாஸா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா கலெக்ஷனா சேர்த்தா அது தீவானுன்னு சொல்லுவாங்க. மொத்தமா சேர்த்தா. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ கண்ணதாசன் பாடல்கள் கவிதைகள்லாம் இருக்கு, தனித்தனியா இருக்குல்ல புக்கு. வைரமுத்துவோட புக்லாம் தனித்தனியா இருக்குது இல்லையா? அதான் தனித்தனி புக்கா இருக்கு, பார்த்திருக்கீங்களா? தெரியுமா புக்ஸ் எல்லாம்? ஆள் தெரியுன்றதுக்கான அவங்க பேர் சொன்னேன். அந்த புக்ஸ் தனித்தனியா இருக்கு கவிதை எல்லாமே. அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தா அதான் தீவானுன்னு சொல்லுவாங்க. தீவானை வைரமுத்துன்னு சொல்லலாம், தீவானை கனகாசன் சொல்லலாம், இந்த மாதிரி. ஓகே, இவர் ஹமாஸா ஒண்ணு சேர்த்தது. தீவான் ஆக்சுவலா 7ன்னு அர்த்தம், பட் இங்க சொல்லுவாங்க அதிகமா ஹமாஸாவும் கிட்டத்தட்ட கலெக்ஷன் தான். அப்பதான் அவங்க கலெக்ஷன் ஒண்ணு சேர்த்தா ஃபீஹி மியாத்த அக்ஸர் அபுவாப். அதுல மொத்தம் எத்தனை பாப் இருந்துச்சு? 100க்கும் மேல. அபுதமாம மேல முக்கியமான அந்த இந்த கிதாபுல வந்து நாங்க வரல. சரி, ஓகே, அந்த அடுத்த பதில பார்ப்போம். வரவா கசீர் மின் உலமாய் கல் முகர்ரத். முகர்ரதோடது இவர் அறிவிச்சிருக்கிறாரா? இது புதுசா இருக்கு. சமீரா, தெரியுதா? முகர்ரதுடைய இதை அவர் ரிவாயத் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாம் கேள்வி கேட்டா நம்ம வர்றதுக்கு முக்தருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிருப்போம். கரெக்டா? பட் வருது ஏதோ. ஓகே, ஜமா ஷாரத் அபு பக்கர் சூலி வரத்தமுக அலல் ஹுரூஃப். இவருடைய கவிதைகள், முக்தரியோட கவிதைகள், அபுபக்கர் சூலி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு ஒண்ணு சேர்த்தாரு. அப்புறம் அதை ஆல்பபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ணாரு. இதுவும் முக்கியம். அப்புறம் ஹமாசத்து முக்தரி ஹமாசத்து உஸ்தாதி கசனித் அபுவாபிகா. முக்தரி ஹமாசாவும் அவங்க உஸ்தாதுடைய ஹமாசா மாதிரி நிறைய பாபு இருக்கு. உஸ்தாது யாரு? ஹமாசு உஸ்தாதுல யார சொல்றாங்க? முக்தரியோட ஹமாசா அவருடைய உஸ்தாதுடைய ஹமாசா மாதிரி நிறைய பாபு இருக்குங்கிறாங்க. அவர் உஸ்தாத் யார சொல்றாங்க? அபுத்தமாம சொல்றாங்க. நீங்க ஸ்டூடெண்ட் டீச்சர்னு அதுவும் ஒரு இண்டெக்ஸ் போடணும். நீங்க பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர் யாரு? சுஹைருடைய ஸ்டூடெண்ட் சத்தியா, அபுதாமாவோட ஸ்டூடெண்ட் முக்தரி. அடுத்து 2வது யூனிட்லாம் வரிசையா வரும், அதோட இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. என்னென்ன இண்டெக்ஸ் போடுறது ஞாபகம் இல்லாட்டி பக்கத்துல நோட்ஸா கூட சும்மா சிம்பிளா எழுதி வச்சுக்கோங்க. அது போட்டுட்டு எனக்கு இன்னைக்கு அனுப்புங்க. 3:30 கிளாஸுக்கு வரும்போது நோட்ஸோட வாங்க இன்ஷால்லா. சரியா? பொய்ய தஹ்தவி 174 பாபு இருந்தது அதுல. நம்மளாத்து மோதமுல் மாணி நடத்திய அது தாழ்த்தால அல்சினத் ஷோரா. ஸோ அதிகமான அர்த்தங்கள் எல்லாமே ஷோராவுடைய நாவல்கள்ல இருந்து வந்ததுதான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் وقد أحسن مخترع بأسره جمع من العوام القديم والجديد ரசவா. ஸோ முக்தரி வந்து பழைய ஒர்க்கு புது ஒர்க் ரெண்டையுமே ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒரே அலசிமான சமமா ஒர்க் பண்ணியிருந்தார். அதே மாதிரி யாரு பழைய ஜாகிலியா கவிதைகள் மாடர்ன் கவிதைகள்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டது யாரு? ஒண்ணு சேர்த்து பிரிச்சது யாரு? இந்த பாடம் நடத்தும் போது ஷபரின் சர்னி நீங்க வரல. முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மொத்தம் சொல்லுங்க சர்னி ஆக்சுவலா. ஜாகிலியா கவிதைகள் மற்ற கவிதைகளை ஒண்ணு சேர்த்து அதை பிரிச்சது யாரு? சமீரா. அது எத்தனை பாபா பிரிப்பா, எத்தனை டாபிக்ல பிரிப்பாங்க? 10 டாபிக்ல பிரிப்பாரு.
இவரும் அதே மாதிரி தனித்தனி ஒர்க் அவாமில்னு வருது. ஜமாவல் அவாமில் கதையும் பழையதுல எடுத்து ஒன்று சேர்த்திருக்காருன்னு வருது. அலசவா பட் அந்த மாதிரி வேலை. அப்புறம் இவரோட கவிதை கலெக்ஷனுக்கு பேரு சலாசில் ஜஹாப். அப்புறம் இது பார்த்தோம், அபுல் ஆலா சொன்னது. அபுல் ஆலா ஒரு டாபிக் போட்டுக்கோங்க, அபுல் ஆலா மரணி போட்டுக்கோங்க, அவர் கொஞ்சம் சொல்லுவார். அல் முத்தநபி வல் அபு தமாம் ஹக்கீமானி இன்னமா ஷாயிர் பக்தரி அப்படிங்கிறது. அப்புறம் இப்னு ரூமி ஹசன் இப்னு அலி இப்னு ஹசன் அஜரி பகதாதுல பிறந்தார், பகதாதுல தான் வளர்ந்தாரு. நஷாரா விலாயத் அப்துல்லா இப்னு ஈசா இப்னு ஜாஃபருடைய விலானா பொறுப்புல அந்த நேரத்துல தான் அவரு வளர்ந்தாரு. அவங்க அப்பா வந்து ரூமி யூனானின்னு ஒரு இங்க போட்டிருக்காங்க. அம்மா வந்து ஃபாரிசி. அப்பா ரூமி, அம்மா ஃபாரிசி. இதே மாதிரி ஒரு ஆளுக்கு மாறி வருங்க. யாரு? அம்மா ரூமி, அப்பா ஃபாரிசி. யாரு இது பார்த்தோமே. நல்லா கன்ஃபார்மா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பாத்துட்டீங்களா? புக்ல செக் பண்ணிட்டா ஓகே தான். புக்ல பாத்துட்டீங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சிருந்தாலும் இங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கும் போதுதான் எழுதி வச்சிருக்கீங்க. யாருக்கு பஷார் இருக்கா? பஷார்னா இங்கதான் வருவாரு. என்னோட புக்ல அது இருக்கிறது மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இந்த செகண்ட் எடிஷன்ல இருக்கும். சரி பார்ப்போம் அதை. இவருக்கு வந்து இப்னு ரூமிக்கு வந்து அப்பா ரூமி, அம்மா ஃபாரிசி. பஷாருக்கு மாறி வருதா? பஷார்னா இங்கேயே பார்க்கலாமே, இவரே வருங்க. ஃபாரிஸ் இங்கே இருக்கலாம். ஃபாரிசே மின் அப்படின்னு ஒரு ரூமி பஷார் தான். அது நான் நேரம் இங்கே தான் பார்த்தேன். அந்த அந்த புக்கில் வரல, இந்த புக்கில் வந்து அதான் தெரியும். ஸோ இதை ஃபாதர் மதர்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க. فاختاره بوصول من الروم ووصول من الفرس. أمه فارسية وأصل. فاختاره بوصول من الروم بوصول من الفارس. எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு ரோமுடைய உசல்களை எடுத்துக்கிட்டாங்க. ரூமி உசல் மின் ஃபாரிஸ். பெர்ஷியனோட உசல்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா சம்திங் கன்ஃபியூஸ் ஆகுது. சரி இருக்கு. நஷா எத்தீமன் வசக்கா அத்தர்த்த பலி. அவர் வந்து எத்தீமா தான் வளர்த்தாரு. மாத்து ஜமியன் சாத்தியும். அதுக்கப்புறம் சில குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஆஷா ஆயிஷத்தாவும் லம் அலம்மா ஹவுஸ்லின். அவருடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் எப்படி சொன்னாங்க, எப்படி சொல்றது, கஷ்டத்துலதான் வாழ்ந்திருக்கேன். அலமனா வழிகள்லையும் கவலைகளையும் தான் வாழ்ந்திருக்கிறோம். அதனாலதான் வாழ்க்கையை வெறுத்திருக்கிறாரு. இதை பத்தி சொன்னாங்க. சரி இதுல வருதான்னு பார்ப்போம். காசிம் இப்னு அப்துல்லா அல் வசீர் அல்லது அபலன் சம்மா அபலன் இப்னு ரூமி. காசிம் இப்னு அப்துல்லா தான் இவரை வந்து சொன்னார். ஃபர்ஸ்ட் இப்னு ரூமின்னு சொன்னவர். ஆனா கபீபுல் வஜோ சிலா ஒரு ராஸ். ஸோ முகம் நல்லா இல்ல இருக்காது அப்படின்றதுக்கான வேண்டிய சில பால்டு தான். பால்டு ஹெட்டும் ஃபேஸ் நல்லா இதா இருக்க கபிஹா இருக்க. கபிஹ்னா அக்லின்னு அர்த்தம். அதனால அவருக்கு இவ்வளவு ரொம்ப பேர் வச்சிருக்காரு. என்னன்னு தெரியல. நான் மக்குவாது பிசுவரிஹா சில பார்க்கணும். அது நல்ல திவால ஹயாத்தி என்ன நப்சி ஒரு தெக்கத்தை சொல்லாத கபி. ஸோ வாழ்க்கை ஃபுல்லா அவர் தனியா தான் வாழ்ந்திருக்கிறாரு. பாலத்துக்கு கபி அந்த அக்லியோட தான் இருந்திருக்கிறாரு. அது ஆஃபக்கத்தவர் பக்கத்துல ஏழ்மையில தான் வாழ்ந்துட்டு அதிகமான நாட்கள். அவர் நிறைய கவிதைகள் இருக்கு. இதுல தாமலையும் ஷராபுலையும் இது புதுசு. ஏழ்மையில வாழ்ந்திருக்காரு. தாமலையும் ஷராபுலையும் அவருக்கு என்ன இருக்கு, நிறைய கவிதைகள் இதுக்கான சதீது தீர சகனம் பார்ப்பாரு. ஒரு கசீரில் ஏற்பட்டாத விஷயம் சூனா அந்த பீடைய விஷயம் ரொம்ப நம்பினாரு. மனித விஷயத்துலயும் மக்கள் விஷயத்துலயும் இந்த பூனை குறுக்க போனா இதாகாது, மேல அந்த கழுகு பிறந்தா இதெல்லாம் இருக்குது இல்லையா, பறவை
தீரா அப்படின்னா பறவை சகனம் பார்க்கணும். ஷூம் அப்படின்னா அந்த நல்லது கெட்டது பார்த்து போறது. ஹதீஸ்ல தடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. உக்கான ஷீல் மதுகப் ஒரு ஷீயா இருந்தார். மதுகப் ஒண்ணு போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வீட்டுல யாராரு என்ன மதுகப்ல இருந்தாங்கன்னு வரும். இப்ப நஸ்ரானி யாராரு இருந்தா சொல்லுங்க. யாரா நஸ்ரானி சொல்லுங்க. நீங்க எழுதிருந்தீங்கன்னா டக்குன்னு பார்த்து சொல்லியிருப்பீங்க. நிறைய அதுக்கப்புறம் இந்த அடுத்த யூனிட் உள்ள போகும் போதெல்லாம் பல யூனிட் டச் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருமா. அது நீங்க எழுதுனா மட்டும்தான் சொல்ல முடியும். நான் கேட்கும் போது நீங்க சைலண்டா உட்காந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. நஸ்ரானி ஹத்தியா படிச்சீங்களா? ஹத்தியா நஸ்ரானி ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்புறம் அபூக்கர் இஸ்லாம் எழுதினாரு, திரும்ப முத்தந்தானா, திரும்ப இஸ்லாம் வந்தாரு படிச்சோம். அதே மாதிரி அபுத்தமாவுடைய அத்தா அப்பா நஸ்ரானி. இன்னொரு ஆள் நஸ்ரானி வரும், டக்குன்னு ஞாபகம் வரல. இன்னைக்கு ரீசெண்டா தான் படிச்சோம். ரிலீஜியன் மதுஹப்னு போட்டுட்டு அதுலயே எழுதிக்கங்க. இவர் வந்து ஷீ, இவர் என்னது நான் எழுதிருந்தானே. இது பார்த்தா இன்னைக்கு 143 152. எழுதிருக்க மாதிரி அதே இன்னொரு எழுதலை. ஏன்னா இன்னொரு போன கூட இல்லை. இப்படி முகாஃபா பின்னாடி வருவாரு. இதான் சொல்றேன், மதுசியா இருந்தா கொஞ்சம் முஸ்லீம் ஆயிட்டாரு. மோத்தசிலி இது எல்லாமே இந்த மாதிரி எழுதணும். நிறைய வரும். புரியுதா? மிஸ் பண்ணிடாதீங்க. இவர் வந்து என்னோட நோட்ஸ்ல இது இல்லை. ஏன்னா அப்ப நான் இந்த புக்கு படிக்கல. இப்ப நம்ம படிச்ச புக்ல அவர் ஷீயாங்கிறது இல்லை. ரெண்டாவது ஷீயா இருந்தாலுமே அவரு சரி ஓகே இருக்கட்டும், அது இன்னொன்று பார்க்க டிவி பார்ப்பாங்களாங்கிற அப்படி கேட்க வந்தேன். சரி இது ஒரு தனிப்பட்ட இதை பொறுத்து ஆனா அக்பர் ஷாயர் ஒரு தையரா பேசுறீங்க. அதிகமா அந்த பரவசங்களை பார்க்கறாள் கவிதையில. அகமு ஷாக்சன் எக்ஸர்பி மதுரை பைனகும் அபு சஹால் இஸ்மாயில். யார் அதிகமா புகழ்ந்திருக்காருன்னா அபு சஹால் இஸ்மாயில் அலி வாக்கு ரூசி ஷியாவுடைய தலைவர்ல ஒரு ஆளு அபு சஹல் இஸ்மாயில் இப்னு அலி. பேரு புதுசு. அவரை புகழ்ந்திருக்காரு. காலம் இன்னும் மசீசு திருக்கத்தில் இஸ்னை அஷரா. அங்க 12 பிரிவுகளை உள்ளதுல ஃபவுண்டர் இவர் தான் அப்படிங்கிறாங்க. பேர் ஞாபகம் அபு சஹல் இஸ்மாயில் இப்னு அலி. من أحسن الذي من ماذا أسرة بني حماد قضاء بغداد وخاصة منهم قضاء إسماعيل. قال يا إسماعيل எந்த ஃபேமிலி நாளைக்கு அக்சர் மாதிரி உஸ்ரத்து மீன் பனி ஹம்மாதுடைய ஃபேமிலின்னு உள்ளவர். அவங்கள அவங்க ஃபேமிலி குறிப்பா காலி இஸ்மாயில் அதுல இருந்து அந்த ஃபேமிலில இருந்து இருக்கிறாரு வருது. இவங்க இவ்வளவு சொல்றாங்க. கால ஷாயிரன் நதீமன். நதீம்னா ஃப்ரெண்டு. நஃபியன் லில் ஹுலஃபாய் முத்தவக்கில் இப்னு முஅத்தமிர் லஹு மர்சியத்து உம்முஹு அஹிஹி முஹம்மத். இவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தார். யாருக்கு? முத்தவக்கில் அனுப்பணும். முத்தவக்கில இருந்து முஅத்தமது வரைக்கும் எல்லா குலபாத்துக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அவங்க மர்சியாவை எழுதியிருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு மர்சியா இருந்திருக்காரு. அவங்களுடைய சகோதரருக்கு மர்சியா இருந்திருக்கிறாரு. அந்த பாயிண்ட் சொன்னப்ப நீங்க வர்ற இதுக்கு மேல பாருங்க. இப்னு ருமைல பொது பாயிண்ட். இவர் ஷியாவோட தலைவரை புகழ்ந்து இது எழுதியிருக்கிறார், மதம் எழுதியிருக்கிறார். அபுசா அல் இஸ்மாயில் ஷியா தலைவர் தான். ஷியாவோட 12 பிரிவா வர்றதுக்கு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வருது. பார்த்துக்கலாம், பொது பாயிண்ட் நம்ம படிச்சல. அப்புறம் மர்சியா பார்த்தோமா. இவரோட கவிதைகள் அதிகமா யாரை இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா யுனான் ரூமுடைய பழமைவாதிகளை, முன்னாடி இருந்தவங்கள ஹொக்கமாக்கள், யுனான் பழைய ஹொக்கமாக்களை இண்டிகேட் பண்ணி கவிதைகள் அவங்க தெரியும்னு சொல்றாங்க, இஷாரா பண்ணியிருப்பாரு.
கமா தக்சர் அஸ்மாவுல் கவாக்கி வந்துச்சும். எப்படி அதிகமா ஸ்டாருடைய பேரெல்லாம் சொல்றாரோ, இது படிச்சோம். அதிகமா ஸ்டாருடைய பேரெல்லாம் சொல்றாரோ அதே மாதிரி ஹொக்கமா யூனான் முகதம், இதுவும் புது பாயிண்ட். யுனானியோடைய ஹுக்குமாக்களுடைய பேர் அகதமியின் பழைய ஹுக்குமாக்கள் பேரை இஷாரா செய்வாரு கவிதையில. ஹசன் அல் பராத்தின் இவதை வசித் அப்படியா இயற்கை அதிகமா வர்ணிச்சிருக்காரு. பின்னாடி இப்னு ஹபாஜன் அவரு இயற்கை அதிகமா வர்ணிச்சிருக்காரு. ஆனா இயற்கையை வர்ணிக்கிறதுல ஃபேமஸ் வந்து அவர் தான், இவர் இல்லை. இவர் சொல்ல மாட்டாங்க. ஆப்ஷன்ல கொடுக்கும் போது இவங்க 2 பேரும் ஒன்னா வந்தாதான் நமக்கு சிக்கல். லஹு தீவான் ஒன்னா வந்தாலும் இப்னு ஹபாஜா போடலாம், பார்ப்போம். லஹு தீவானு லஹ்மி மின் லம் என்ஷுர் காமில் ஹத்தல்லான். அவருக்கு ஒரு லஹ்ம் அப்படின்னா மோட்டார் அர்த்தம். நல்லா பெருசா மொத்தமான தீவான் இருக்கு. இன்ன வரைக்கும் அதை முழுசா அவங்க பப்ளிஷ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. சீகி மதுமாவது முத்தனவியா ஹயாத்தி ஷூரிதான் அனில்நாஸ். அதுல நிறைய ஃபன்னை பத்தி எழுதியிருக்காரு, ஹயாத்தை பத்தி, அப்புறம் மக்களை பத்தி, அஹ்லாக்கின் பத்தி, அஹ்லாக்களை பத்தி, தரதே கன்சு அன்சுரத்தாளம் பலிகள் பாதைகள் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அதைத்தான் சொன்னாங்க இல்லையா, இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்களே, என்ன ஷாயிருல் ஃபைலசூஃப்னு சொன்னாங்க. ஷாயிருல் ஃபைலசூஃப் தான் எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா பிலாசபி ஆஃப் லைஃப், பல்சபத்துல் ஹயாத்தை பத்தி எழுதியிருக்காரு. அந்த ஷாயிர் அந்த பிலாசபி ஆஃப் லைஃபுக்கு இவர் எழுதின கவிதைக்கு பேர் என்ன? கவிதை தொகுப்புக்கு பேரு சமீரா ஞாபகம் இருக்கா? ஆஹ் சரியா போச்சு. லுசூமியாத். சாரி புலாலா மாறுது, சரி மாற்றி சொல்லிட்டேன். ஆமா, இவர் ஃபைலசூஃப் இருக்காரு. இப்னு ரூமி வந்து இதை பத்தி லைஃபை பத்தி மட்டும் எழுதியிருக்காரு. நான் மக்கள் ஹயாத்துல வந்தாலும் அங்க ஜாயின் பண்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமா? இது கொஞ்சம் நிறைய படிக்கும் போது அது பார்த்துக்கோங்க. ஹயாத்துன் நாஸ் அப்படின்னோடனே நான் அங்க போயிட்டேன், சின்ன ஹிண்ட்டை வச்சு. சரி, அது இப்போ அபுல் அலம் ஒரு இவர் கிடையாது. பட் இவர் வந்து ஹயாத்தை பற்றியும் மக்களை பற்றியும் அஹ்லாக்கை பற்றியும் முசர்ராத் அப்புறம் அவங்க பாதைகள் அலம் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார். கான லீக்கல் அஹ்லாக்கி முத்தஷாயிம் முன்னாடி வந்திருக்காங்க. முத்தஷாயிம்னாலும் முத்தசையர்னாலும் இங்கே வந்திருந்தான். தீரத்து ஷூமுன்னு வந்துச்சு இல்லையா, மேல அந்த அர்த்தம் தான் இருக்கு. பெரிய டைம் கீழே அன்னஹு பூக்களி ஹக்கைக்கத்தில் ஹுடல் ஹுடாக்கு போகும். அந்த யானை இவர் ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்திருக்காருன்றது மட்டும் தெரியுது. வாழ்க்கையை வெறுத்திருக்கிறாரு. கூட பிறந்தவங்களும் இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை, பக்கத்துலயே இருந்திருக்காரு. ஸோ அதிகமா இவருடைய கவிதைகளை தாம் ஷரா பத்தி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அது இல்லாதனால அதை பத்தி எழுதியிருக்கிறாரு. இப்னு மோகஸ் முடிச்சாச்சு. அதுக்கு முக்கிய நம்பி அப்புறம் இப்னு ரூமி. சரி, முதல் 2ஓட இது முடியும், பார்ப்போம். அவ அபு தய்யிப் அஹ்மத் இப்னு ஹுசைன் முத்தனபி கூஃபா அபுவைன் ஃபக்கரை. இவரும் 2 ஃபக்கீரான பேரண்ட்ஸுக்கு தான் பிறந்தாரு. மீன் அஸ்லில் அரபி ஜாஃபி என்தகி இலா கஹ்லானி கஹ்தான். ஓ, வேற அரபி ஜாஃபி தான். இவருடைய நசப் வந்து எங்க போகுதுன்னா கஹ்தான்ல இருந்து போகுது. வேற முத்தனபியோட தான் அங்க போதும். உலக மின் உசரத்தி வதையாட்டின் மஹலாத்துபா கிண்டா. ஓ கிந்து வலியத்தி மஹல்லா, இங்க மஹல்லா கிண்டா. கிண்டா மஹல்லால ஏதோ பிறந்திருக்காரு. ஒரு நசபா இல்லையா. ஸோ கிண்டாவோட பக்கம் தான் நிசபு செய்யப்படுகிறாரு. கிண்டான்னு சொல்லி இன்னொருத்தருக்கு வந்துச்சு. யாருக்கு படிச்சோம்? அங்க ட்ரைப்ல வரும். சாரி, யார் நம்ம படிச்ச இதுல யாரு கிண்டா ட்ரைப் சேர்ந்தவர்? அதுல எல்லாருமே இருந்தீங்க, சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் நடத்தின பாடம் ஆரம்பத்துல மொல்லக்காத்துல வருவாங்க. யாரு? இவ்வளோ ஒரு கைசல் ஹிந்தி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரைபு முக்கியமா? ஏன்னா ட்ரைப் வச்சா நிறைய நமக்கு ஹிண்ட் கிடைக்கும் பின்னாடி பின்னாடி வர்றதுல. ஷாயிரில் ஹக்கீம் அஹத மஃபாய்கள் அதவர் அரபி. ஸோ அதில் அந்த ப்ரைட் அவர் எடுத்துக்கிட்டாரு. அஹது மஃபாய்கள் அதவர் ஒரு நாள் ப்ரைட் அவர் அதவர் அரபில. ஆனா வாசிரன் அபில் ஃபிராஸ் ரமதானி. ஸோ அபில் ஃபிராஸ் ரமதானியோட வாசிர்னா ஒரே காலத்துல வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம், கலீக்குன்னு அர்த்தம். மேபி சீனியர் ஜூனியரா இருக்கலாம், பட் வந்து ஒரே டைம்ல வாழ்ந்துருக்குறாங்க. இதெல்லாம் அதிகமா அந்த மாதிரி ஒரே டைம்ல வாழ்ந்தவங்க கம்மி தான். இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஹலோ நசா அல தலைமையில்
இல்ம கிளம்ப தேடி போனாரு. அல்ல ஷாரி சபியன் சின்ன வயசுலயே கவிதை எழுதினாரு. 9 வயசுலயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இதோ அப்ப நீங்க யார எந்த வயசுல கவிதை எழுதுனான்னு வயசு வரையே எழுதிட்டே வரலாம். இது 9 படிச்சிருக்கோம், 10 ஒரு ஆளுக்கு படிச்சோம், 11 ஒரு ஆளுக்கு படிச்சோம். யார் யார் சொல்லுங்க? 10 யாரு? சப்ரின். பஷார் 11 இல்ல. 10 11 யாரப்போ? 10 யாரு? ம். 10 தான் பஷாரு. ஓகே கரெக்ட். 11 அப்துல் கலாம். அப்படியா? ஓகே, இது நான் note பண்றேன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு 9 வயசுல. இது ரஃபா. சரி, இது எழுத ஆரம்பிங்க, அப்புறம் பார்ப்போம். 9 வயசுல முத்துநபி, 10 வயசுல பஷாரு, 11 வயசுல அப்துல் கலாம் வாரிதி. ஆனா சில நேரம் இன்னொரு ஹிஸ்டரி புக்ல சில நேரம் மாற்றமாவும் வருது. ஆனா தற்சமயம் நீங்க படிச்சதே நினைவு வச்சுக்கோங்க, பாத்துக்கலாம். இந்த புக் பரவாயில்ல. ஓகே, யாரிஃப் அபூஹு பி அப்தான். அப்தான் சகா அன்னாவு சத்தகா பி கூஃபா. அப்தான் அவங்க அப்பாக்கு சொல்லுவாங்க, கூஃபால இஸ்தகியலா ஜும்லிஹி இஸ்தகியலா ஜும்லிஹி லிஅஹ்லி மஹல்லா இருக்கின்றார். மொத்தமாக அஹ்லி மஹல்லாக்கு இவர் இஸ்தத்தினால இவரும் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தார். தண்ணி சகா இஸ்தினா தண்ணி போடுறது. காண உம்முஹு மாத்தத் ஃபி துஃபுலத்தின். சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க. அவர் பாட்டி கிட்ட தான் வளர்ந்தாரு. அம்மா இடத்துல பாட்டி இருந்தாங்க, பாட்டி கிட்ட வளர்ந்தாரு. அப்புறம் 925ல கரா கராம்சியான்ற கூஃபாக்கு பொறுப்பாளர் ஆனாரு. வர்ற ஷாயிர் இல்ல ஜவுஹி இல்ல ஷாமுக்கு போனாரு. அங்க 2 வருஷம் தங்கி இருந்தாரு. ஷாம்ல 2 வருஷம் இருந்தாருங்கிறதெல்லாம் பாயிண்ட். எத்தர்த்த ஹலாலிஹா பில் பதர் ஹத்தா தம்கன மக்கள் லொகத்துல அரபியாவா அங்க கத்துக்கிட்டாரு. அப்புறம் கூஃபாக்கு போனாரு 315ல. 312 வருது இல்லையா? 315க்கு போனாரு. வத்தசில பி அபுல் ஃபதுல் கூஃபா. அபுல் ஃபதுல் கூஃபி அவர்கிட்ட சேர்ந்தாரு. அதுல இதான் மதுஹப் கும்ரத்தி கராம்தின்னு இருந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி கும்ரத்தி அதை பின்பற்றினாரு. பக்கத்து தனக்க மதுஹப் கராம்தியா. இது மதுஹப்ப போல கராம்தியோட மதுஹப்ப பற்றி பிடித்து கொண்டார்னு வருது. ஆஷா அஃப்வல் ஐயாம் ஹயாத்திக்கு அக்ஷர் அத்தாஃபி பிலாட். சைஃபுத்தௌலா காலத்துல அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமான நாட்களை வாழ்ந்தார். சைஃபுத்தௌலா இல்ல ஹமதானி. ஹம்தான் கொஞ்சம் சேர்ந்தவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலபுல நாலமுத்தமிழ் ஹலோதன் கசிவா நல்ல இன்ஃபுளுன்ஸ் இருந்தது. அப்புறம் நல்ல கண்ணியம் இருந்தது. மாலம் மற்ற எந்த கவிஞருக்கும் அது கிடைக்கல. வாகர் சஹபஹு ஃபி பாலிய கசவாத்திகி. சில போர்களும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சைஃபுத்தௌலா கூட சில போர்களிலே இவர் இருந்துறாரு. ஹமலாத்தி அல்ல ரூம் அல் பது. ரூம்லையும் பதவு மேலேயும் போர் கொடுக்கும்போது அவர் கூட சேர்ந்து இருந்திருக்காரு. சைஃபுத்தௌலா ஹமதானி கூட இவர் இருந்திருக்கிறாரு. சைஃபுத்தௌலா வந்து அரபி தான். எம்லிக் அலா ஹலபி முன்ப 944ல இருந்து ஹலப் அவர் கையில இருந்தது. இவருக்கு அதிகமா அதபு மேலையும் அந்த லிட்ரேச்சர் மேலையும் லிட்ரேச்சர் படிச்சவங்க மேலேயும் இவருக்கு ஒரு முகமத் இருந்தது. அதெல்லாம் முத்துராஜி கூட இருந்தார். இப்ப எதுமோஃபி பிலாத்தி அதன் கபிரன் உதவா. அதனாலதான் அவருடைய பிலாத்துல அவையில அதிகமா படிச்சவங்களும் கவிதைகளும் இருப்பாங்க. அத்தா இப்னு ஹல்கான் என்ன சொல்றாரு? இப்னு ஹல்கான் ஒரு ஹிஸ்டாரியன். இவரும் நிறைய சேயிங்ஸ்ல வருவாரு. இவருக்கு ஒரு தனியா டாபிக் கூட ஒரு பேச்சு கொஞ்சமா ஒதுக்கிடுங்க. விகால் அன்னஹுல்லம் எஸ்எமி பி பாபி நஹது முழு. இது பார்த்தோம்ல. பாதல் குலஃபா மா இத்தமை பாபி மஷூரி ஷஹ்ரி நுஜூம் வஸ்ஸஹர். அரசருடைய ஒரு பாதை மட்டும் இல்லை. ஒரு பாபு மட்டும் இல்லைன்னா இது எப்படி கன்ஃபியூஸ் ஆகுங்க? பாதல் குலஃபா குலஃபாக்கு அப்புறம் அரசருடைய ஒரு பாபு மட்டும் இல்ல, மா இத்தமைய பாபுவும் மஷூரியும் ஷஹ்ரி. கவிதையில எல்லா ஷேக்லயும் எல்லா நிகழ்வுகளையும் இருந்தாரு. சம்திங் ஏதோ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாருன்னு வருது. அது ஒரே ஒரு விஷயம் இல்ல இருங்க, அது என்னன்னு. சரி வேண்டாம், நம்ம அப்புறமா அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முடிப்போம். இந்த பி பாபுங்கிறது என்னன்னு பார்க்கணும். வக்காம முத்தநபி இந்த சைஃபுத்தௌலா திசா சனவாத் 9 வருஷம் இருந்தார். இது முக்கியமான பாயிண்ட்.
9 வருஷம் யார் கூட இருந்தா? சைஃபுத்தௌலா கூட எத்தனை வருஷம் தங்கி இருந்தாருன்னு வைக்கிறீங்களா? 9 வருஷங்கிறது இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல வந்திருக்கு. இப்ப அது வருஷத்தை கேட்க போறாங்க. 948ல இருந்து 957 வரைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க கிட்ட இந்த 9 வருஷத்துல தான் சமானியன் ஒரு சலாசீன கசீதா 80 சரி 38ன்னு வச்சுக்கிறதா இல்ல ஆமா 38 கவிதைகள் தொகுத்தாரு ஒரு யஹதா சலாசீன மக்துவார். இன்னொரு சில 30 சம்திங் ஏதோ ஒன்று இருக்கட்டும். وإمام الطريقة الابتدائية في الشعر العربي كان مبتكرا شجاعا طموحا محبا للمغامرات. இப்போ இமாமு புது விஷயங்களை சொல்றதுல ஃபர்ஸ்ட் எல்லா கவிஞர்களுக்கும் இது சொல்றாங்க பாத்தீங்களா? எல்லாருமே புதுசாதான் செஞ்சாங்க, புதுசாதான் செஞ்சாங்க. புதுசா செஞ்சதுதான் நல்ல படைப்பாளர்கள். இதுதான் நோக்கு. காரணம் முபத்தக்கினா சுஜான் தமூகன் நல்ல ஒரு முபத்தக்கினா ஏர்லி பிரேவ் சுஜான் அப்படின்னா பிரேவ் வீரமா இருக்குதுன்னு அர்த்தம். முகாமரா இருக்கணும், சண்டைகளா இருக்கலாம். பார்க்கணும். ஒருவேளை கவிதை போடா கூட இருக்கலாம். சரி பாப்பா இதான் அந்த முபாத்தா இங்கதான் மாட்டினாரு. சரி இவர் தான் நபிங்கிறத சொன்னாரு. இப்போ ஷாம்ல நபிங்கிற கிளைம் பண்ணாரு. ஷாம்ல 323ல வசதெல்லாம் கவுலு நபி லா பனி லா நபிய பாடி. ஸோ நபி சொன்ன மாதிரி லா நபிய பாடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தார். வான இஸ்மி சமாயிலா வான இஸ்மி சமாயிலா சமாயிலா அப்படிங்கிறதுல இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. معظم شعري في حكمه وفلسفة الحياة وصف المعارك. போர்களை வர்ணிச்சிருக்கிறாரு, பல்சஃபல் ஹயாத்தை சொல்லியிருக்காரு, ஹிக்மத் சொல்லியிருக்காரு. அது முத்தநபியில சொல்லும் போது சொன்னாங்களே இவர் தான் ஃபர்ஸ்ட் கவிதையும் பல்சஃபாயும் ஒன்று சேர்த்தவருங்கிறார். அவர் பற்றி சொல்லும் போது கிரானோ ஷாயில் மலா துன்யா ஒரு ஷகல் நாஸ். உலகத்தை நிறைத்து கொண்டார் ஒரு ஷகல் நாஸ், மக்களை பிஸியா இருந்தாரு. ஃபாத்திகுல் அசதிங்கிறவர் கையில கொல்லப்பட்டார். ஃபாத்திகுல் அசதி கையில கொல்லப்பட்டார். அபுல் சிராஸ் ஹமதானியா இங்க வர்றாங்க. இங்க 2வது யூனிட்ல வருவாங்க சமீரா, கரெக்டா? வசாயில வருவாங்க. இல்ல இங்க ஒண்ணு. ஓ அதுல வர்றது அது யாரு? 2வது யூனிட்ல அஸ்வதானி யாரு? சரி நாங்க பார்ப்போம். பட் இது நம்ம பார்க்கணும் சிலபஸ்ல. ஏன்னா நம்ம இருக்கிறத படிச்சுக்குவோம். அது கடைசியா கூட பார்ப்போம். அடுத்து இந்த யூனிட்ல லாஸ்ட் ஆள் யாருன்னா இவர் தான் அபுல் அலா மாரி. 449ல இறந்திருக்காரு. அஹமது அப்துல்லா இப்னு சுலைமான் தன்னூஹி. தன்னூஹ் கபீலத்து பனு தனூஹ் ட்ரைப் நேம் இல்லையா? உலகி மர்ரா அப்படிங்கிற ஊர் தப்பாமை ஹிங்ஸோஹால பக்கத்துல இருக்கு. அங்கதான் பிறந்தாரு. தனூஹ் கபீலால யஹ்தா கபாயில் யமன். யமனோட கபீலா கபீலா தனூஹ் பார்த்தோம். மாரத தாத்து சைத்தரத்த தௌலத்தில் ஹமதானியா. ஸோ மர்ரா அப்படின்ற ஊர் வந்து அந்த ஹமதானியோடைய எப்படி சொல்றது சைத்தரத்துனா சல்டனேட் அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டுதான் அந்த கலப்புல. சரி அந்த ஊர்ல வர அவங்க ஆட்சிக்கு உட்பட்டு இந்த ஊர் இருந்ததுங்கிறாங்க. ஹமதானி வந்து சேஃபுத்தௌலாவுடைய ஒரு ஊர் கலப்புன்னு இங்கேயே வருது. அவர் அங்கதானே இருந்தாரு. ஆனா சேஃபுத்தௌலா ஆண்டாரான்னு தெரியல. ஹமதானியோடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு கீழே இருந்த ஒரு ஊர் தான் மர்ரத்தை நான் மானுங்கிறாங்க. அமீர்ஹா யோமதின் சாதுத்தௌலா. பார்த்தீங்களா இங்கே சொல்றாங்க சைஃபுத்தௌலா இல்ல, பேர் என்ன? சாதுத்தௌலா. இது வேற ஆளு. சைஃபுத்தௌலா ஃபேமஸான ஆளு, எல்லாருக்குமே ஹிஸ்டரியில தெரியும். நிறைய ஊர்களை சண்டை போட்டு பிடிச்சார். ஈவன் நம்ம ஸ்கூல் ஹிஸ்டரியில கூட அவங்க பேரை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா சைஃபுத்தௌலாங்கிறதெல்லாம்? இருக்கணும். சரி பார்ப்போம். இருந்தாலும் அடுத்தடுத்து எடுத்திருப்பாங்க. எனக்கு படிச்ச ஞாபகம். ஷாயிர் ஹக்கீம் ஃபைலசூஃபர் யாரு? ஃபைலசூஃபர் ஷோரா ஷாயிர் ஃபல்சஃபா. இவர் தான் சொல்லுவாங்க ஃபைலசூஃபர் ஷோரா ஷாயிர் ஃபல்சஃபான்னு யார் சொல்றாங்க? அதுக்கு ஒரு சரி மாரி சொல்றாங்க. மண்டேல இது பாருங்க. அபுல் அலா முறை சொல்றாங்க முஸ்லீம் பில் ஜுதரா சிக்கன் பாக்ஸ் கடைசியில வந்துச்சு. 4 வயசுல கண்டு போயிடுச்சு. பக்கத்த பசரு ஒரு நஷார் வாடி பார்க்க முடியாம போயிட்டாரு. இன்னொரு அந்த புக்ல சொல்லும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டே லெஃப்ட் ஐ போயிருச்சு, ரைட் ஐ ஒயிட் ஆயிருச்சு, ரெட் கலர் மட்டும் தான் தெரியும், எதுவுமே தெரியாதுன்னு பார்த்தாங்க. கண்ணு முழுசா தெரியல. 4 வயசுல கண்ணு போச்சு.
வேற பிளைண்டா இருந்தது யார் யாரு? வேற பிளைண்டா இருந்தது. ஓகே, பஷார் பறக்கும் போதே கண் இல்ல. வேற லாஸ்ட் ஏஜஸ்ல அவாஹிரி ஹயாத்துன்னு வரும். கடைசி ஸ்டேஜ்ல அவர் கண்ணு போயிடுச்சு. ஸோ பிளைண்டுன்னு போட்டு அதெல்லாம் நீங்க எழுதணும் அவசியம். ஓகே. நல்லம ஷாரன் கபி நல்லம ஷாரன் கபலா எத்திமா ஹாதிஸ் அஷரம் ஷாமுரி. இவரும் 11 வயசு. இவர் தானே படிச்சோம். 11 வயசுல கவிதை எழுதினாரு. ஸோ 9 வயசுல முத்தநபி, 10 வயசுல பஷாரு, 11 வயசுல ஆஹ் அபலாமோரு. ஆனா இதுக்கு முன்னாடி 7 வயசுல எழுதுறவங்க எல்லாம் வருவாங்க. எனக்கு ஞாபகம் பேர் ஞாபகம் வரல, படிக்கும் போது பார்ப்போம். ஸோ நம்ம 20 வயசு ஆகும்போது அவர் அமதையில சாயிர் உலமை லோகத்தை ஆடாதீங்க. எல்லா உலகத்துக்கு போற லிட்டரேச்சரோட எல்லாம் படிச்சுட்டாரு. வக்த சபை முத்தாலத்து விஷயம். ஸோ முத்தாலா மூலமா விஷயமா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சார். கான யாழமும் சரி வக்தா சபகான ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. அதை ஏன் பண்ணிக்கிட்டாரு. எதை லிட்ரேச்சரை ஏன் பண்ணி முத்தாலாக முயற்சிக்கும் அந்த வித்தியாதுன்னா ஒர்க்கிங் ஹார்டுக்கு வந்துட்டாரு. அமல் செய்ய வந்துட்டாருன்னு அர்த்தம். படிச்சு முடிச்சுட்டு كان يعمل شطرنج والنرد يجيد لعبها ولا يرى في الأمام نفسه. நான் நேற்று கேட்டதுக்கு பதில் நீங்க வந்துருச்சு பாருங்க. சத்ரஞ்சுனா செஸ். செஸ் நல்லா விளையாடுவாரு. நருதுனாலும் அது ஒரு கேமு. நருதுன்னா அதுதான் அந்த டைசிங் வருது. தாயம் சம்திங் ஏதோ ஒன்று. அவங்க காலத்துல வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ நான் நேற்று கேஸ் கண்ணு தெரியாதப்ப எப்படி செஸ் விளையாண்டுருப்பாருன்னு கேட்டீங்களா, அதுக்கு அது கேட்டேன்ல, அது இங்கே பதில் இருப்பாரு. லேயர் ஆஃப் இல்லாம நக்சன் பிளைண்டா அவர் ஒரு குறையா பார்க்கல அப்படிங்கிறார். ஸோ டைசிங்கே தாயமும் அந்த செஸ்ஸும் நல்லா விளையாண்டுருக்காரு. ரஹலக்கு தொலைவில் இல்லி ஒரு தராபிசி ஒரு லாதிக்கையா சிவாகமா பிள்ளாஷாம். ஸோ தராபிஸ் அவர் லாதிக்கை ஆக்கிட்டு இல்ம தேடி போனாரு. தராபிஸ்கு லாதிக்க ஊரு பேர் ஷாம்ல. இந்த 2 ஊரும் ஷாம்ல இருக்கு. இந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஹிண்ட்டுமா. தராபிஸ் எங்க இருக்கு, லாதிக்கியா எங்க இருக்குன்னா திடீர்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது. இது ஷாமுடைய நாடு. அகத பல்சஃபத யுனானி அண்ட் புர்ஹா அண்ட் ரஹ்பான் கத்துக்கிட்டாரு யுனானி பல்சஃபாவை. அதுக்கப்புறம் பாக்தாதுக்கு வர்றாரு. எப்போ 398ல. வாத்துல அஸ்னா எகாமதி கொண்டாட்ட பல்சஃபத ஹுனூத். பல்சஃபத்துல ஹிந்தி ஹுனூது. அப்புறம் பர்சனா பெர்ஷியன் பொருள் இதையும் கத்துக்கிறாரு. ஹிஜ்ரி 400ல. அப்புறம் வர்றாக்கு வர்றாரு. லசிமா பைத்தகம் லப்தபா நஸ்வாவோ. அதுக்கப்புறம் தன் வீட்டுக்கு வந்து ரஹீனுல் முஹ்ரிசீன் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டாரு. அதாவது முஹ்ரிசான் லொமா அல் மன்சி. குருடன் வீட்டோட இருந்ததுக்கு பேர் தான் அந்த பேர் போல தெரியுது. ரஹீல் முஹ்ரிசீன். பொதுவாக நைட் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்களா, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல. அன்னைக்கு நேற்று அதான் யோசிச்சு நடத்தும்போது மேபி ரஹீல் முஹ்ரிசீன் ஒரு பேரு. அது எதனால? அது முஹ்ரிசானி அல் உமா அல் மன்சில். பிளைண்டும் முஹ்ரிஸ்னா கைது பண்ணிச்சுன்னு அர்த்தம். அபஸ்னா புடிச்சுக்கிச்சு. பிளைண்டும் மன்சில் வீட்டோட இதா இருந்துட்டாருன்னு அர்த்தம். ஒகலா ஹாதி இல் ஐசா பாலன் 40 சனா. 40 வருஷம் இந்த அஸ்லால தான் இருந்தாரு. சொல்லியிருந்த மக்கள் அதச பருப்பை சாப்பிட்டார். ஹலாவத்துக்கு தீனா ஃபிக் வாஷ முன் அசிலன் முத்தசகில். ஒரு துறவியா கணிச்சுதான் வாழ்ந்தாரு. முன்னாடி வந்துச்சுல இங்கேயே வரும். கீழே வருதாங்க பார்ப்போம். ஹாத்திமது ஷாரி அசுல் அப்பாசி சாலிஸ். அவருடைய கவிதையோட முடிவு என்னன்னா அப்பாசி சாலிஸ்ல தேர்ட். அப்பாசி காலங்கள் வந்து அப்பாசி அவ்வல், அப்பாசி சானி, அப்பாசி சாலிஸ்ன்னு இருக்கு. அது எங்கேயோ நான் எழுதி வச்சிருந்தேன். அதை நான் பார்த்து சொல்றேன். அது இருக்கு, இப்ப பேர்னாலும் கிடைக்கும். நான் முடிக்கிறதுக்காக வேண்டி அதை பண்ணலாம். அதையும் பார்ப்போம். தேர்ட் அப்பாசிக் பீரியட்ல தான் அது என்ன செய்யறாரு, இவரோட கவிதை முடிவுக்கு வருதுங்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கையில அதிகமா கஃபிஃபனா தடுத்து கொண்டாரு. எதுல? வெறும் தாவரங்களை பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டுருக்காரு. அதஸ்னா பருப்பு, தீனா ஃபிக் வெறும் இதோட நிப்பாட்டிட்டாருலாம் மேல சொன்னாங்களே. அதே மாதிரி ஒரு கறி சாப்பிட்டது இல்ல. ஒரு சொல்றது பால், அதாவது மிருகங்கள் போடுற முட்டையா பாலா எதுவுமே அவர் தொட்டதில்லை. கமாயஃபல் நபாத்தும் ஒக்தசர அல்ல நபாத்தி கமாயஃபல் நபாத். ஓ, எப்படி நபாத்தாத்து வெறும் தாவரத்தோட நிப்பாட்டிக்குதோ இவரும் அதே பிளான்ஸோட இதோடய நிப்பாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற. ஒக்தபசர் வேலைக்கு வேறாயில் பராகி அது பண்ணும். தகா மதகமும் ஒரு அப்தன் ஹைவானி லசிம சூமதாயம். சௌமதாயம் அதிகமா
ஆசிலே இருக்காரு. நல்லா சாப்பிடல. அன்னாசு எத்தவாஃபதூன இலைஹி லியஸ்மஉ அக்வால் அக்பாரி. எத்தவாஃபதூன்னா என்ன? நேத்து 2, 3 வாட்டி இந்த அர்த்தம் சொன்னேன். நேத்து சொன்னேன், முந்தா நேத்து சொன்னேன். புரியல. வஃப்து. வஃப்துல இருந்து வர்றதா வாஃபத எத்தவாஃபதூன். அந்த மெயின் அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்துரும். மெயின் வெறுபுடைய அர்த்தம். மக்கள் குரூப்பா இவர்கிட்ட போனாங்க. எதுக்கு அவர்கிட்ட விஷயங்களை கேட்கறப்போ காட்டவும் அஸ்வாமி இஸ்திஸ்வா. ஸோ பல விஷயங்களை சில விளக்கங்களை எழுதி வாங்குறதுக்காகவும் மக்கள் இவங்ககிட்ட குரூப்பா போனாங்க. கான முஷாரிகன் கசின் உலுமில் அகதமியின். ஸோ அதிகமா அகதமியில உலும சேர்த்துக்கிட்டாரு, ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பல்சஃபா, கெமிஸ்ட்ரி, கீமியான கெமிஸ்ட்ரிமா, பிலாசபி, கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி இந்த தடவை இது இவருக்கு தான் 2வது வார்த்தை வருது. 7வது யூனிட்ல ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சாருன்னு வரும். அது யார்? அமர் புரிஷாவா சங்கீதா? கரெக்டா நான் சொல்றது? அதுக்கப்புறம் இங்கதான் வருது. இது ஞாபகத்துக்கு இது புதுசு. கீமியான கெமிஸ்ட்ரி ஒரு நுஜுமா ஒரு மல்டிக் ஸ்டார்ஸ் பத்தி மல்டிக் ஒரு எல்லோரும் அசரதாலிக்கு அப்படி அஷாரி அக்கவாலி. ஸோ இது எல்லாமே இந்த அவருடைய கவிதைகளே இது வெளிப்பட்டுச்சுங்கிறாங்க. அவர் கவிதைகளை 2 டைப்ல இருந்தது. ஷாரு ஷபாப், எதுவோ கிதாபு சக்துசர். சக்துசர் புக். அவர் கிதாபுகளை பார்க்க சொன்னேன் இல்லையா? சரி சொல்றேன். ஷாரு ஷபாப் அவருடைய யூத்ல எழுதின கவிதைகள். ஷாரு கஹூலா லுசுமியர். கஹூலான்னா ஓல்டேஜ் தான். ஒண்ணு யூத்ல எழுதின சக்து சப்துரை கவிதைகள். வயசானதுக்கு அப்புறம் எழுதின லுசுமியார். இப்ப யாருக்கு சாஹிபு லுசுமியா? சாஹிபு லுசுமியாருக்கு இவருக்கு பேர் இருக்கு. அது அவுசா எக்துபாலா கபரிகி இந்த வார்த்தை எழுத சொன்னார். ஹாதாமா ஜனா அலையாபி ஒமா ஜனைத்து அலாஹதி. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்ன ஞாபகம் இருக்கா? நேற்று வந்திருந்தீங்கன்னா சமயம் வந்திருந்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. அதான் முக்கியமான பாயிண்ட். அதுல என்ன சொன்னேன்? ஏன் அப்படி சொன்னாரு? ஆமா. ஹர்ரம சிவாஜன் வந்துச்சு. கல்யாணம் செய்யறத ஹராம் ஆக்கிட்டாரு, தடுத்துக்கிட்டாரு. கல்யாணம் செய்யல. கல்யாணம் செய்து பிள்ளைகள் பெற்று அது பாவம் செய்ய விரும்பல அப்படின்னு அவர் நம்பினார். அதனால கல்யாணமும் செஞ்சுக்கல, குழந்தைங்களும் பெற்றுக்கல. அதனாலதான் எதுவும் சொன்னார். என் தந்தை எனக்கு ஜனா அப்படின்னா ஜனத்துனா கிரைம்னு அர்த்தம். சின்ஸ். என் அப்பா எனக்கு பாவம் செஞ்சுட்டா நான் யாருக்கும் செய்யல அப்படின்னு என் கபர்ல எழுதுங்க அப்படின்னாரு. சோ அவருடைய மொல்லக்காத் அக்சர் மொல்லக்காத்துக்கு ரஹபத் பிஹாரிகள் பொறுப்பு சொல்றேன் பலனை பக்கம் இல்ல கலந்துங்க. அவருடைய அதிகமான மொல்லக்காத்துலாம் என்ன செய்யறது போயிருச்சு. ரஹப பிஹாரிகள் குரு சல்பியா. அது அழகா சொல்றாங்க பாருங்க. போர் காற்று அதை கொண்டுட்டு போயிடுச்சு. இல்ல நம்ம கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு அவருடைய மக்காலால அப்படிங்கிறான். அதுல ரிசாலத்துள்ள கஃப்ரான் ஷரீது ஷிபுல் அல் முல்ஹாத்துல் இலாஹியா காத்து ஹல்லசகுல் மன்ஃபூர். ஓ, ரிசாலத்துல கஃப்ரான் மன்ஃபூதி தல்கீஸ் செஞ்சிருக்காரு. துருக்கி எழுதியிருக்கிறாரு. இது முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க, புக் எது பத்தினதும் அப்படிங்கிற ஹிண்ட்டும் இதுல வருது. சோ இவர் அதிகமா முல்ஹாத்துல் இலாஹியா தாத்தி இலாஹ தாத்தி தாத்தி கிடையாது. மிகாயில் லடான்பியா. இது டைப்பிங்கா இல்ல என்னன்னு தெரியலையே. சோ இலாஹியா பத்தி எழுதியிருக்காரு. அது சாத்துல முப்ரான்னு மன்சூத்தி 7வது யூனிட்ல வருவாங்க மக்காலால. அவருக்கு தல்ஹீஸ்னா அல்லசனா தல்ஹீஸ்னா கொஞ்சம் சுருக்கி எழுதுனதுன்னு அர்த்தம். ஒரு விரிவாக இருக்காருன்னு அர்த்தம். கொஞ்சம் சம்மரியா தல்ஹீஸ். அப்புறம் சக்து சப்து. இந்த சக்து சபுதோட ஷரஹ் கிதாபு தான் லவ் சக்து. அதாவது இவரே எழுதியிருக்கிறாரு. புரியுதா? இப்போ சக்து சப்து வந்து மஜ்மூத் ஷாரியா அவ்வளவு தீவான். அவர்தான் அவருடைய ஃபர்ஸ்ட் தீவானு. சக்து சப்து அவருடைய ஷபாப்ல யூத் காலத்துல எழுதினது. இதோட ஷரஹ் தான் என்ன? லவ் சக்து. அப்புறம் ரிசாலத்துல் மலாயிகா, தராயியாத்து, லுசூமியா தராயியாத்து 2மே அவருக்கு வருது. அவரோட ஷரஹ் தீவான் முக்தரி முக்னபி அபுத்தமா. ஸோ தனித்தனியா எழுதியிருக்காரு. அபுத்தமாவுடைய ஷரஹ் எழுதியிருக்காரு. அவர் ஷரஹ் அப்துல் வலிதுன்னு இங்கே வந்துச்சு.
அபசுல் வலீத் வலிதுரை பேர் முஃப்தரி திக்ரா ஹபீப் ஹபீப் இப்னு அவுஸ் அத்தாய் தன் அபு தமாமுடைய பேரு அபு தைம் அஹமது இப்னு முத்தனபின்னு ஒரு முத்தனபிக்கு அஹமதுன்னு பேர் அது முவாதிசுல் அஹமத். இது கிதாபு பேர் தனியா இருக்கு. இதையும் பார்த்துக்கங்க. இங்க வந்து 3 பேருக்கு ஷரஹ் எழுதியிருக்காரு மட்டும் சொல்றாங்க. இந்த கிதாபு பேர் அப்ப இந்த 2 முக்கிய கிதாபு கிட்டத்தட்ட முக்கியமா தான் ஏற்படுது. அதுல இல்லாத இதுல இருக்கு, இதுல இல்லாத இதுல இருக்கு. முலக்கஸ் சபீல் ரிசாலத்துல் ஃபல்சஃபா நிஷ்வத்துஹா மதரஸுல் முக்தலிஃபா கிதாபுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 200% இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் சொல்றேன், கிதாபுகளை பத்தி மட்டுமே ஒரு 20 கேள்விகளுக்கு மேல சாலிடா வரும். 20 கொஸ்டின் அப்படிங்கறதெல்லாம் 40 மார்க். எப்படி சொல்றது, கனிமத்து கிதாபுகள் திங்க டிப்ல இருந்துச்சுன்னா நல்லா வரும். ஸோ கிதாப் ரொம்ப ஓகே. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டா. ஸோ இந்த ஜெராக்ஸ் உங்களோடது. நான் ஒவ்வொரு பேரா சொல்றேன், டக்கு டக்குன்னு ஞாபக பாயிண்ட்கள் சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்து முடிச்சுட்டு போயிடலாம். அல்லது ஒண்ணு செய்றீங்களா இன்னைக்கு? 3 ரிவிஷன் இல்ல, வேண்டாம். இது பார்ப்போம், சொல்லுங்க. பஷார் பத்தி டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. சமீராவும் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் சப்ரீன், ஷர்மி, சமீரா எல்லாருமே புக்கையை பார்த்து கூட சொல்லுங்க, தப்பு இல்லை, ஆனா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எங்க பிறந்தாரு? பசராவா? ஓகே, பசரா. அப்புறம் ஓகே. அப்தா கரெக்ட். ஓகே. அப்புறம் இவருக்கு முராஸ் அப்படின்னு பேர் இருந்துச்சு, காதுல ராசத்துல உதவி இருந்ததுனால. அப்புறம் கிளாசிக்ல வாஸ்து. ஓகே. அப்புறம் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பாருங்க, நம்ம 2 புக்லயும் படிக்கல. நஃபா அனில் பசன். எப்படி சொல்லுவாரு சொல்லுங்க, அது சொல்லும் போது. ஆ, ஆ, நஃப் நஃப். ம், ஓகே. இன்னொரு பாயிண்ட் 2 புக்லயும் கரெக்ட் கரெக்ட். பஷ்ரா விட்டு நாடு கடத்தப்பட்டாரு இவரு. முஃப்தி அனில் பஷரா சபபி லஹ்விஹி வ மஜ்முஅத்தில் ஹவாலி. ஸோ இந்த கசல் பாடங்களை இதை தண்ணி ஒரு எழுதுறதுனால ஏதோ சீக்கிரம் பார்த்து எழுதியிருக்கேன். ஓகே. அப்புறம் அவ்வளவுதான பாயிண்ட், டக் டக்குன்னு சொல்லுங்க. மேல்புக் சப்போர்ட் அது ஒரு கவிதை, நாரும் முகலி மட்டும் நல்ல கவிதை. இந்த கவிதை பார்த்துக்கங்க, இங்க என்ன வரும். நாரும் ஆத்தி என்ன அல ரூஹி. சரி, இந்த மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும் போது இந்த அரபி வார்த்தையை சொல்லி பழகிக்கோங்க. என் அனுபவம் சொல்றேன், வார்த்தையும் தெரிஞ்சிடும், இதுவும் வந்துடும். இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை சொன்னா நசீபி ஜென்ரேஷன் சம்பந்தமா நீ சொன்ன லாத்தி என்ன அரோஹிக் உனக்கு கொண்டே விடு அப்படின்னாரு. இந்த லாத்தி என்ன அரோஹிக்குங்கிற சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை வேர்ட் மீனிங் ஞாபகம் வந்துடும், வார்த்தை ஞாபகம் வந்துடும். ஓகே. அப்புறம் இவங்க 2 சகோதரர்கள் பிஷிரு பஷாரு, கானா கசாப். இவங்களுமே பிசிக்கலி சேலஞ்சு தான். ஸோ 3 பேருமே பஷாரு பிஷிரு பஷீர் 3 பேருமே பிசிக்கலி சேலஞ்சு இல்லையா? கரெக்ட். ஆமா. வார்த்தை ஞாபகம் இருக்கா?
அஜௌத்து சகீரன் ஃபஸ்தகசரனி வாரபான்னி வலவ் ஹஜானி குண்டு அஷருன் நாஸ். அந்த வார்த்தை ஞாபகம். ஒண்ணும் இல்லை, நான் மனப்பாடம்லாம் பண்ணல, அர்த்தத்தை வச்சே தான் அந்த வார்த்தையை சொல்றேன். நீங்க சொன்னதை வச்சுதான் சொல்றேன். அதுல வேர்ட் மீனிங்கும் பழகிடும். அப்புறம் அப்புறம் இவர் உமவியா அப்புறம் அப்பாஸ் ரெண்டு காலத்தையும் வாழ்ந்தாரு. மத்தவங்களும் சொல்லுங்களேன். ஹாஜிரா, சமீரா, ஷர்மி புக்கை பார்த்து கூட சொல்லுமா? சைலண்டா இருக்காதீங்க. தென் போங்க, நீ பாரு, ஸ்டாப் பண்ண வேண்டாம், போங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து உப்பேலியோட கூப்பில் ஏதோ பொறுப்புல இருந்தாரு. வேற அவரை பத்தி ஒரு கவிதை எழுதுனது ஃபஹரு ஹஜா லஹு மஜ்னூன். அதிகமா மஜ்னூன் தான், மஜ்னூனை பத்தி தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அவருடைய ஃபவுக அசியாஃபுனா தலைக்கு மேல வாலுன்னு ஒரு கவிதை வரும். அது இவரோட ஞாபகம், குடும்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஓகே, மகதி சாட்டை அன்னைக்கு சொல்லி அவர் இறந்துருவாரு, நீங்க சொல்லிட்டீங்க. வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா? யாருக்கோ உப்பல் தேவனை பாட்டுங்க என்னன்னு வந்து சமீராது. யாரையோ யார் மதகு பண்ணி இது பண்ணதுன்னு ஏதோ ஒன்று சொல்லு. ஜபத்துல அசின் இவரோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூவிஸ்ல வந்து அவங்க தனியா எழுதுனது. நீங்க எங்க பார்த்து அப்புறம் தேடுறதுக்கு தான் டைம் ஆகும். இங்க இருக்கு. அவர் வாங்கின அவார்டு பேரு சபத் ரசின்னு இருக்கும். இந்த அஸ்வா சமானிய 80 வயசுல இது வாங்கி பார்த்தாங்க. ஓகே, சபரதாசின் வந்து பட் நாங்க எழுதுனது இது பண்ண வேண்டாம், நம்ம கிதாபுல உள்ளதை நீங்க ஃபைனல் பண்ணிக்கோங்க. நாலு ஜவாயித் அஷூரும் சபரதாசி ஸோ அவார்டு. அப்புறம் அது நல்ல பாயிண்ட். அவர் ஜிந்திக்காக்கு மாறினாரு, அதுதான் சொன்னீங்க. வணங்கல 70 அடி அடிக்க சொன்னாரு, அதுலதான் அவர் இறந்துட்டாரு. ஓகே, இருக்கிற பஷார். ஓகே, அபுனுவாஸ் வாங்க. அடுத்து டக்குனு முடிங்க, எதை முடிச்சிடும். ஆஜரா லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஏன் சைலண்டா இருக்கீங்க? எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்புறம் அபுனுவாஸ். அபுனுவாஸ் தான் ஈராக்ல ரெண்டாவது இது இல்லையா? ஹசன் ஹானி ஒரு பேரு. நான் பேர்கள் முக்கியம், நான் சொன்னேன்ல, பேர்ல குறைஞ்சது 2 கேள்வியாவது வரும், கன்ஃபார்மா வரும். இவரு ஆல்கஹால் போயிட்டு. ஓகே, அவர் தெரியும். இவருக்கு தான் ஷாயிர்ல கம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் சொல்லுங்க. அத்தா அரபி, அம்மா. ஓ, அதுதான். ஓகே. ஆ. தென் ஆமா, காலையிட்டு சாஞ்சு உட்காந்துருப்பாரு, மதிக்காம உட்காந்துருப்பாரு. ஓகே. அப்புறம் அவங்க அம்மா பேர் ஜல்பான், அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு ஜனான். ஜாரியா ஜனான். ஜாரியானா அடிமை பெண்ணுன்னு அர்த்தம். ஓகே. வேற கரெக்ட். அமீனும் சிறையில வைப்பாரு, ஹாரூன் ரஷீதும் சிறையில வைப்பாரு. ஹாரூன் ரஷீது ஒரு நாடு கடத்துவாரு, நாட்டு விட்டு கடத்துவாரு. எங்க ஊருக்கு? இல்லல் மிஸ்ரு. இங்க பாருங்க, நஃபா ரஷீத் இல்லல் மிஸ்ரு. மிஸ்ரு பக்கம் எக்ஸைட் பண்ணுவார், நாடு கடத்துவார். அப்புறம் வேற சமீரா நீங்களும் சொல்லுங்க. ஞாபகம். நல்ல பாயிண்ட். ஃபர்ஸ்ட் யார் செஞ்சாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்மானுக்கும் குழந்தைகளுக்கும் சரி,
இது தில்மான் தானே வந்துச்சு மெயினா. ரிஜாலுக்கு ரிஜாலுக்கு ஃபர்ஸ்ட் கசர் எழுதினாரு. அப்புறம் கவிதை எழுதி ஃபர்ஸ்ட் 60 பெண்களை மனம் செய்ய வச்சு இது பண்ணுவாரு. ஓகே குட். அப்புறம் அவருடைய கவிதை فقلت لمن يبدع في قلم الفلسفة عرفت شيء غابة الفكر فقل لمن يبدع في العلم شيء. இதுக்கு என்ன அர்த்தம்னா பல்சஃபாவுடைய கல்வியில யார் இங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லு. சிலது தெரியும் சிலது தெரியாதுன்னு சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க கவிதையில இங்க இல்ல, இந்த கம்மர் விஷயமா வரும்ன்ற சொன்னேன் இல்லையா, கவிதை எழுதியிருப்பாரு. என்ன சொல்றது, அது கவிதையில அர்த்தம் என்னன்னா, வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அர்த்தம் என்னன்னா, நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு எனக்கு திட்டுறீங்க நீங்க என்ன, ஆனா நீங்க திட்டுறதுனால எனக்கு மன வருத்தமா ஆகுது. அந்த மன வருத்தத்துக்கு வருந்திட்டு அந்த மன வருத்தத்துக்கு மருந்தா நான் திரும்ப குடிக்கதான் போறேன் அப்படின்றோம். புரியுதா? அது ஒரு அர்த்தம் வரும். இது இவரோட இதுலதான் வரும். ஓகே. ரெண்டாவது அதை ஹம்மரை பத்தி நிறைய வர்ணிச்சிருக்காரு. கசப்பில் ஹெய்மான ரிஜாலை படிச்சோம். காலஃபி இப்னு மாத்தஸ் தபகால் ஷோரா. இங்க பாருங்க, இது அந்த புக்ல இல்ல. தபகாத் ஷோரா இப்னு மாத்தஸோட இன்னொரு புக்கு தபகாத் ஷோரா. அபு தமாமோட புக்கு என்ன ஃபுகூல் ஷோரான்னு ஒரு ஞாபகம் இருக்கா? கிதாபுகள் பேர்லாம் பின்னாடி நான் அந்த கீழே சொல்றேன். தபகாத் ஷோரா இப்னு மாத்தஸ் வந்து இவர் தான் ஒன் டே ஒன் நைட் கலிஃபாவா இருப்பார்ல அப்பாசியத்துல. கரெக்டா சொன்னீங்களா? எத்தனை நாள் இருப்பாரு ஞாபகம் இருக்கா? அதான் ஒன் டே ஒன் நைட் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் கலிஃபாவா இருப்பார். இவர் இந்த புக் எழுதிருக்காரு தபகாத் ஷோரான்னு. அந்த புக்ல அபுன்வாஸ் பத்தி சொல்லியிருக்காரு. கான அபுன்வாஸ் ஆலிமன் ஃபக்கீஹன் ஆரிஃபன் பில் அஹ்காமில் ஃபதாயா. இந்த நோட்ஸ்ல இந்த புக்ல பார்க்கும்போது இத அபுன்வாஸுக்கு இது சொல்றாங்கன்னு தான் வந்துச்சு. ஆனா தபகாத் ஷோராலன்னு வரல. இது பாத்துக்கோங்க, எந்த கிதாப்ல சொல்றாங்கன்னு கேட்பாங்க. இப்ப மக்களுக்கு கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்துருச்சு, நெட் எக்ஸாம்ல வந்துருச்சு. இது யாரு பத்தி வருதுன்னு வந்துச்சு, இது யார் சொன்னா அப்படிங்கறத கேட்கலாம். அல்லது அப்படியே கேட்டாலும் அடுத்தடுத்த நெட் எக்ஸாம்ல எந்த கிதாப்ல எதுல சொன்னாருன்னு கேட்பாங்க. அப்படிதான் இப்ப ரிஃபைன் கொஸ்டின் எப்படி அவங்க பாத்துக்கிட்டே போறாங்கன்னு சொல்ல வரேன். நீங்க அந்த எம்சிக்கு பிவைக்கு படிப்பீங்க, அதுல உங்களுக்கே புரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். மெயினா நம்ம அதை தான் மெயினா பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இயர் சரி முடிச்சுட்டு பார்ப்போம். ரெண்டாவது அப்புறம் இவர் நசபை பத்தி இவருக்கு சில டவுட்ஸ் இருந்தது. இவருக்கே இந்த டவுட் இருக்கு இல்லையா? இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹி டர்ன்ட் தி போயம்ஸ் இன்டு நியூ கல்ச்சர் அண்ட் லெஃப்ட் தி ஓல்ட் ட்ரெண்ட். ஓகே. போயமுக்கு புது ட்ரெண்டை கொண்டு வந்தார் பழச விட்டுட்டு. ஸோ இது என்ன கிடையாது, வெறும் போயம் மட்டும் இல்ல, ஃபக்கீஹ் ஆரிஃபன் பில் பல்சஃபா எல்லாமே வந்துடும். லம் எக்தஃபி பிஷாரி இதே வந்து லம் எக்தஃபி பிஷாரி இப்போ தலபல் ஃபிக்ஹ தேர்ந்தாரு, ஃபக்கீஹ் ஆனாரு, ஆரி விளக்கம் பத்தி பார்த்தோம். வேற அவ்வளவுதானே? இதை பத்தி எதாவது கம்மியா தான் சொல்றீங்க. கரெக்டா தான் முக்கியமான பாயிண்ட். இவர் சானி பச்சாரும் பாருங்க. ஓகே. சபரி நேரம் சைலண்டா இருக்கிறான். நேற்று இந்த பாடம் நடத்தும்போது மத்தியம் வரலீங்க, அதனால இல்லாட்டி சொல்லியிருப்பார். சமீராவும் சொல்லுங்க வேற அபுல்வாஸ் பத்தி. டக்குனு அடுத்தது போலாம், முடிச்சிருக்கு. அப்சஹுல் லஹ்ஜா ஆலமுல் லுகா, இதான் கரெக்டான வார்த்தை. அப்சஹுல் லஹ்ஜா ஆலம் லுகா, குவைண்டா பேசுற ஆள் கிடையாதும்பாங்க. அதே மாதிரி ஜாகில் இன்னொன்னு இவருக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ இதை என்ன நிறைய யாரும் சொல்லுவாங்க நமக்கு என்னன்னு சொல்லுங்க. இம்ருல் கைஸ் கதீமுக்கும் இவர் வந்து அதாவது கதீம்ல கிளாசிக்ல இம்ருல் கைஸ் மாதிரி இவர் மாடர்னுக்கு அப்படின்பாரு. ஷாயர் கம்மரு ஜாகில் தான் கான் அபுனவாஸ் மாடர்னிசம். அப்ப ஜாகில் இன்னொன்னு சொல்லிட்டு பாருன்னு சொன்னேன். இதுதான் ஓர் அர்த்தம் ஈருடல், ஓர் உயிர் இருடல் மாதிரி. பஷாரு மேனாக வாஹி வித்யார்த்தி இஸ்லாம் அப்படின்னு சொன்ன பாருங்க. இமாம் ஷாஃபி முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லிட்டு பாருங்க.
லவ்லா மஜ்னூன் அபினவாஸ் லாகத்துல் இல்மாங்க என்ன அர்த்தம் அது? இந்த அபுல்வாஸ் மட்டும் இந்த கசல் காதல் இந்த மாதிரி பெண்களை பத்தி எழுதாம இருந்திருந்தா அவர்கிட்ட நான் கல்வி படிச்சிருப்பேன். ஓகே. இன்னும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றது வேற. சரி ஓகே. அப்போ நம்ம கடைசியா பார்க்கணும், அப்புறம் பார்ப்போம். ஓகே, அபுத்தமாம் அப்படின்னு அபுத்தமாம் சொல்லலாம். இன்னைக்கு தான் நடத்தினேன். சொல்லுங்க ஹாஜரா. ஷர்மி புக்கை பார்த்து சொல்லுமா. அபுத்தமாம் இவரோட மெயின் ஒர்க் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வேலை என்ன செஞ்சாரு? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? இப்ப கூட சொன்னானே, என்ன சொன்னாரு ஹாஜரா? நான் பேசுறது கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? ஓகே. நான் சைலண்ட் ஆகினால கேட்கலையோன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இவர் கதீர் ஜாகிலியா போயம்ஸையும் இந்த போயம்ஸையும் ரெண்டா பிரிச்சு அது எத்தனை டாபிக்கா போட்டாரு? 10 டாபிக். அதான் அவர் செஞ்ச மெயின் ஒர்க். அதிகமா சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் மிஸ்ருக்கு போனாரு. மொத்தேஷன் இது வரைக்கும் ஆஹா இது வரைக்கும் யாரும் போகாத எல்லைக்கு போனார். அந்த அளவுக்கு இது பண்ணாரு. ஒரு எத்தனை ஆர்ஜிசா இவருக்கு தெரியும், மனப்பாடம் பண்ணியிருந்தாரு? 14,000 ஆர்ஜூசா. ஆர்ஜூசானா டெக்னிக்கல் ஞாபகத்துக்கு தற்சமயத்துக்கு கல்வி சம்பந்தப்பட்டது தான். ஆனா இங்க சொல்லும் போது அரபுகள் சம்பந்தப்பட்ட சம் இன்ஃபர்மேஷன். வைரல் கசாயித் ஒரு மக்காத்தி, பசிதா மக்காத்தி இல்லாம 14,000 தெரிஞ்சு வச்சிருந்தாரு. யாஹ்பிது மனப்பாடமா வச்சிருந்தாரு சொல்லலாம். அப்புறம் அபுத்தம்மா ஆரம்ப காலத்துல வந்தவர். தாயி தாய் ஓகே. வேற எஸ். அவர் என்ன வேலை பண்ணிருந்தாரு அபுத்தம்மா கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி? தண்ணீர் புகட்டி கொண்டு இருந்தார். எங்க உலமாக்கள் உலமாக்களுக்கும் ஜாமி அமர்ல மிஸ்ர்ல தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஓகே. அப்புறம் வேற சொல்ல சொல்ல புக்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைப்பீங்களா மாட்டீங்களா? சின்ன சின்ன பாயிண்ட்லாம் புக்கு கையில வச்சிருக்கிறீங்கல்ல எல்லாரும் நடத்தும் போது? அதுல எழுதுவீங்க தானே? எழுதுனத சொன்னாலே போதுமே. எழுதலைன்னா எழுதுங்க கண்டிப்பா. வெறும் இது மட்டும் இது பண்ணாதீங்க. பாத்துக்கோங்க. ரெண்டாவது இந்த புக்கு உங்ககிட்ட இருக்காது. நிதானா இத சொல்ற பாயிண்ட் எல்லாம் நீங்க இந்த புக்லயே இல்ல ஜெராக்ஸ்லயோ எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்துல பக்கத்துலயே ரெண்டையும் அந்த பேஜை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இவர் எத்தலஃப என்னமா இவரை பத்தியா? ஷாபியான்னு சொன்னேன். கரெக்ட் கரெக்ட். இங்கே சொன்னாங்க. இப்போ பார்த்துல வந்தது ஒண்ணு இங்க இருக்குல்ல. இந்த சக்சியத் வருது. ஒண்ணு ஷக்சியா அரிஸ்டா கட்டியா வருது, சக்சியா ஷாபியா வருது. அவுஃபர் இன்சானே பிசாத்தா. ஓகே இருக்கட்டும். சமீரா நீங்க ஏதாவது ஸ்டோரியோட உஸ்தாது. ஓகே. ஓகே ஞாபகம் இல்லை. சரி அவ்வளோ இப்போ அடுத்தது போவோம். இது ஒரு கவிதை எழுந்திருக்கேன். நக்கலல் ஃபாடு மின் ஹைசு ஷிஅத்து மினல் ஹதா மல் ஹுப்ப கல் ஹுப்பில் அபத். இது அர்த்தம் தெரியுது, பட் இங்க சொல்ல வேண்டாம். இந்த சராசு முத்தகத்திமீன் இது ஒன்று எழுத வேண்டி வரும். இந்த 3 முறை உள்ளதெல்லாம் தனியா வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, முக்தரிக்கு வர்றீங்களா? இதை பத்தி நிறைய பாயிண்ட் இருக்கு, டக்குன்னு சொல்லுங்க. இப்ப ஓகே.
இத்தனை வருஷம் 7 வருஷம் ஆமா. இருந்த 7 வருஷத்துல என்னமோ பண்ணிருப்பாரு என்ன. உலமாக்கள் வந்து பாக்கள் கூட தரத்ததும் அவங்க பெரிய பெரிய கிபிரியான்னு வரும். குபரா, சாரி கிபிரியான்னு சொல்லக்கூடாது, குபராவில் உள்ளியா மூத்தவங்க பெரியவங்க கூடயே டச்ல இருந்தாருன்னு அர்த்தம். 4 ஹலீஃபாக்கு நீங்க எடுத்து பாருங்க, முத்தவக்கீல், முக்தசிர், முஸ்தாஹின், முஅத்தஸ். அப்புறம் சமீரா, சப்ரின். ஆ, புரியல. பான் புவர் டைட் ரிச். ஆமா. ஓகே. அப்புறம் மன்மஜ்ல பிறந்து மன்மஜ்ல இறப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா சமீரா? ரெண்டுமே அதுலதான் வரும். அப்புறம் அஸ்வர் அபுன ஆசிரிக்கு 3 அசர்ல 3 பேர் வந்தாலும் முத்தனபி அபுதமா முக்தரி அதுல ஒரு ஆளு. இவர் இப்னு பேசுற மதையப்ப ஃபாலோ பண்ணாரு. நம்ம அது ரெண்டுலயும் படிக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்தரி அப்படிங்கிறது ஆக்சுவலா கசருல் காமான் பேரு. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யமன்ல ஏதோ ஒரு ஊருடைய ஃபேமிலி நேம் பொக்தர், அதுல இருந்து பொக்தரின்னு சொல்லுவாங்க. நஷா பக்கையும் ஓகே. அப்புறம் அமர افتتح الشعر بالغزل ودخل الحكمة عاطفة والفخر والبسط. ஓகே, நம்ம கவிதை கசல்ல ஆரம்பிச்சாலுமே கூட அதுக்கு ஆத்திஃபா, ஃபக்ரு, வஸ்ஃபுல் தன்னுடைய கவிதையை திருப்பி கொண்டார். முத்தவைக்கில தான் ஃபர்ஸ்ட் போனாரு. அமித அமத இல தச்சில் மாசில் வேலைக்கு முப்பத்த 15 ஆமன் ஹல்லாஹா முக்தன் கியாத்திட்டு. ஸோ முத்தவைக்கில் கீழே 15 வருஷம் இருந்தார். இது முக்கியம். எத்தனை வருஷம் இருந்தாருன்றது முக்கியம். முத்தநபி சைஃபுத்தௌலா கீழே எத்தனை வருஷம் இருந்தாரு? யாருனாலும் சொல்லுங்க. கரெக்ட். 20 வருஷம். 15 வருஷம் கரெக்டா 8 30 வருஷம் இது வரையா இருக்கும். சரி. கான முக்தரி பிதாலிஃபி கிதாப் ஹமாசா கிதாப் உஸ்தாதி அபு தமாம் ஒண்ணு சேர்த்தார். அபு தமாமுடைய புக்கை ஒண்ணு சேர்த்தாரு. யார் சொல்லி ஒண்ணு சேர்த்தாரு? ஹாக்கான். ஃபத்தேமுல் ஹாக்கான் யாரு? யாரோட வசீர்? அமீரா? வக்கீலா? அதுல எழுதிருக்கீங்களா? ஓகே. ஓகே. தென் அப்புறம் அவருடைய கிதாப் அதுவும் ஹமாசா கிதாப் மானிஷர் அவரோடது. ரெண்டாவது இது கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். ஒரே வருஷத்துல வர்ற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். முக்தரி பிறந்த வருஷம்தான். சி, முக்தரி இறந்த வருஷத்துல தான் அஸ்மஹானி பிறந்திருப்பார். அகானி புக் சாஹிபுல் அகானி இருக்காரு இல்லையா, இது ஒரு ஹிண்ட்டுக்கான எழுதியிருப்பேன். 897 to 84. இது எல்லாத்துலயும் எழுதியிருப்பேன். இது கொஞ்சம் நீங்களும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அக்கான் இங்க வருது. அக்கான் ஜாத மியாத்த அர்பைன அர்பா மியாத்த அர்பைன சபையின பாபன். இவரு புக்தரியோட சாரி அபுதமா ஹமாசா ஒண்ணு சேர்த்தாங்க, ஃபத்தேமுல் ஹாக்கான்னு சொன்னாங்கன்னு தானே வந்துச்சு. இங்க பாருங்க, அது 174 பாபா ஒண்ணு சேர்த்திருக்கிறார். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னது என்ன சொல்ல வந்தேன். அபுத்தமா மாதிரி இவரும் நிறைய பாப் போடுவாரு. ஓகே, இது முடிச்சு அப்புறம் சொல்லுங்க. புக்தரியோட ஒண்ணு சேர்த்து 124 பாப் போட்டாரு. இங்க பாருங்க. காம புக்து அபுத்தமாமோடது தான். இங்க பாருங்க. ஜாலிக்கு கிதாப் ஹமாஸ் பைத்து புக்தரியோடது கரெக்ட். இவரை ஒண்ணு சேர்த்தாரு, அவ்வளவுதான். தாலீஃபி கிதாப் ஹமாசா மாரன கிதாபி உஸ்தாதிகி அபு தமாம் வயக்தாரு மினஷாரில் அரபல் ஃபத்தேமினா. ஃபத்தேமினா ஆக்கானுங்க அந்த அரபுடைய கவிதைகளை இவரோட அபுதமாவோட ஒண்ணு சேர்த்தாரு. ஜாலவ் மேத்தோ அரபின் சபையின பாப்.
இங்க அது இது வருதா? முசிறிமுத்த வக்கீலு. அதான் அது கவிதை இவரோடது தான், அபுதமாமோடது தான், அவருடைய ஹமாசா புக்கு தான். ஒண்ணு சேர்த்தது இவர் உஸ்தாதர். அது சொன்னது ஃபதல் ஹாக்கானு. அதை 124 பாபா போட்டார் லெசன் சாப்டரா. ஓகே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற எதுவும் முக்கியமான பாயிண்ட்? ஒரு பெரிய தீமாம் இருக்கு. பிஷாரி ஜமாஹு. இது பாருங்க, இவரோடது ஹமாசா அபுதமாமோட பொக்தைய ஒண்ணு சேர்த்தாரு. பொக்தையோட யாரு ஒண்ணு சேர்த்தா? அபுபக்கர் சூனி. அபுபக்கர் சூனி நீங்க படிச்சோம். அதே மாதிரி ஷியாவோட தலைவருக்கு யாரோ, அது இப்னு ரூமிக்கு வரும் சார், அபுல் அலாம் மொத்தத்துக்கு வரும். சரி, பார்ப்போம். ரெண்டே அதோட இப்னு ரூமிக்கு தான் வரும். அது ஷியா இருந்தது யாரு? ஆமா, இப்னு ரூமி தான் ஷியாவா இருந்தாரு. ஷியா. ஆமா, இஸ்மாயில் இப்னு அலின்னு வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் வருமே. இன்னொரு பேர் வருமே. யாரோ எழுதி வச்சிருக்கீங்களா? ஹஜரா சப்ரீன்னு. அபு சஹல் இஸ்மாயில் இப்னு அலி. சரி, அவர் புகழ்ந்திருப்பார் ஷியாவு தலைவர். இந்த பேர்கள் முக்கியங்கிறதுனால அந்த மைண்ட்ல அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அபு தமாமோட முகத்தரி சார் முடிச்சாச்சு. முகத்தரியோட அபூபக்கர் சூலி ஒண்ணு சேர்த்தார். அடுத்து முடிச்சா தம்பி. ஒரு 10 நிமிஷம் எடுத்தா இந்த ரிவிஷனை முடிச்சுட்டு அடுத்த 3 கிளாஸ் நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாம். முடிச்சிடலாமா இல்லை எத்தனைக்கு வைக்கணுமா? நம்ம க்ளோஸ் பண்ண டைம் தான், டைம் தாண்டி தான் போறேன். எப்படி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆமா, முடிச்சிடலாம். முடிச்சுட்டா ஒண்ணா முடிச்சிட்டோம்னா நம்ம மதிய கிளாஸ்ல இது எம்சிக்கு போயிடலாம். சரி, ஓகே. முதலை வந்து டக் டக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிருவோம். நீங்க சொல்றதுல முடிச்சிடலாம். சப்ரீன். கிண்டாவுடைய ஊர்ல மஹல்லா கரெக்டா? கரெக்ட், ஓகே. மஹல்லா கிண்டா. அப்புறம் 9 வருஷம் சைஃபுத்தவலா கூட இருப்பாரு. சைஃபுத்தவலா இல்ல ஹமதானி. 9 வயசுல நல்லா பாயிண்ட். 9 வயசுல இவரு கவிதை எழுதுவாரு. 10ல யார் எழுதுவா? 11ல மூவாறு. ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா மனவம் ஆயிடும், அதுக்காண்டி, வேற ஒண்ணும் இல்ல. சமீராவும் சொல்லுங்கம்மா, தெரிஞ்சா சொல்லுங்க, முடிச்சிடலாம் டக்குன்னு. அப்புறம் கோட் ஃபைட்டா இருப்பாரு. அவருடைய போர்லயும் கலந்துருப்பாரு. 9 வருஷம் அவர் கூட இருந்தாரு ஹலப்ல. இந்த சைஃபுத்தவலா ஹமதானின்னு சொல்லி பழகிக்கோங்க இப்ப படிக்கிறவங்க. ஓகேவா? தென் மெயினான ஒரு விஷயத்துலன்னா அந்த போயம் பிலாசபி ஒண்ணு சேர்த்தாரு. முக்கியமான பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அப்புறம் ஒண்ணு சேர்த்தாரு. அப்புறம் இவர் சைஃபுத்தவலாட்ட இருந்து திட்டிட்டு யாருக்கிட்ட போவாரு? வெறும் காஃபூரி தான். ஹனா ஃபாகூரி. ஹனா ஃபாகூரி தாரிகள் அதபிகள்னு இன்னொரு ஆத்தர். அது வேற. இது ஹசன் செய்யாத மாதிரி ஹனா ஃபாகூரி வேற ஆளு. இப்போ நெட் எக்ஸாமோட கொஸ்டின் மக்கள் படிக்கல, கேரளாக்காரங்க ஃபுல்லா அதுதான் படிக்கிறானுங்க. 2 புக்கு, தாரிகுல் அதபுல் அரபி இவர் ஹசன் செய்யாத் எழுதுனது, அதே மாதிரி தாரிகுல் அதபுல் அரபி ஹனா ஹனா ஃபாகூரி எழுதுனது. 2 தான் முக்கியமான புக்கு. நீ காஃபூர்ல இருந்து உனக்கு அங்க போயிட்ட, காஃபூரிக்கு போயிட்ட. ஓகே, காஃபூர் எந்த ஊருக்காரரு? ஊரை தான் கேட்கிறேன். மிஸ்ரு. அங்கிருந்து மிஸ்ருக்கு போவாரு. அப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பகதாதுக்கு போவாரு. ஒரு பகதாதுல இருந்து அரிஜானுக்கு போவார். அங்கதான் சாயின் உபாத லெட்டர் எழுதிக்கிட்டு வாங்குவார். ஓகே, இருக்கட்டும். அப்புறம் மோலன் கசாரி அவர் எல்லாமே மலைக்கில போன்ல எழுதியிருப்பாரு. பார்த்து கூட சொல்லுங்க. வருஷங்களும் பார்த்துக்கோங்க. வருஷம் ரொம்ப முக்கியம். 50 வருஷம் கரெக்டா வாழ்ந்திருக்காரு மனுஷன். 915ல 965 வரைக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் எல்லாம் மோஸ்ட்லி ஹிஜ்ரி தான் கேட்பாங்க.
303 சரி, ஓகே இருக்கட்டும். அப்புறம் வேற முஹாசிர் ஒன்னு ஒத்த காலத்துல வாழ்ந்திருப்பாரு, கரெக்ட். அப்புறம் மத்த ரெண்டு பேரு ஹரஜ் அஸ்பஹானி அஸ்வானில இருந்து ஈராக் போனாங்க. அப்புறம் யார் மூலமா யாருடைய கையில கொல்லப்பட்டாரு? பாத்திகுல் அசட் ஆயிடும் பேர், கரெக்டா? பாத்திகுல் அசட் ஏன் கொல்லுவாங்கன்னு தெரியுமா? ஏன் கொல்லுவாங்கன்னா அவர் கவிதனாலதான். வகாரு அழகி பால ஆதாயகி பாத்திகுல் அசதி தான் வகாரு அழகி தாக்குதல் நடத்தினா. இப்ப கத்தலுமாக இவ்வளவு ஹசித் அவரையும் கொண்டுட்டாங்க, கூட அவர் பையன் ஹசிதையும் கொண்டுட்டாங்க. அது அங்க வரல. குலாமகும் முஃப்லிஹன் அவருடைய குலாமை அடிமையும் கொண்டுட்டாங்க. முக்கியபி மாலிக் துன்யா ஒரு ஷாஹின் நாஸ். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா, மாலிக் துன்யா ஒரு ஷாஹின் நாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவர் கவிதை யாரோ திட்டிடுவார், கவிதைனாலதான் சாவாங்க. சரி, இவர் தான் தான் நபின்னு சொல்லுவார்ல, அது எங்க சொல்லுவாரு, எந்த நாட்டுல சொல்லுவாரு? ஷாம்ல சொல்லுவாரு. இதான் நுபுவத்த ஷாம் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம். அப்பதான் இந்த லா நபியா பாதி சின்ன இங்க இருக்கு இல்லையா, ஷாம்ல ஒரு 323 வருஷமும் இருக்கு. அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லுவாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் செய்ஃபுத்தாவல திட்டி எழுதின கவிதை இதுதான். குள்ள இம்ரையின் தஹருன் மா தவுத். ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு திட்டிருக்காரு. இது வந்து ஆரத்தில் செய்ஃபுத்தாவல தானும் செய்யாதா செய்ஃபுத்தாவல குத்தி சொல்லியிருக்காருங்கிறாங்க. வேற பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? எழுதிருக்கீங்களா? ஹஜ்ரா சமீரா சமீரா யாராவது டக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது போயிடலாம், முடிச்சிடலாம். வேற சரியில்ல, அடுத்தது வாங்க. இன்னொரு இவர் 8 கலிஃபாக்கள் காலம் வாழ்ந்திருக்காரா? நான் அந்த 2 இதுலயும் இல்ல பாருங்க. ஏன் இப்னு ரூமிக்கு வரோம்? இப்னு ரூமி பார்த்தோமா? பார்க்கல இல்ல. சரி சொல்லுங்க, முடிச்சிடலாம். இப்னு ரூமி 8 கலிஃபாக்கள் காலத்துல வாழ்ந்தார். இவர் ஷீயி. ஆஹ் அம்மா அப்பா ரூமி, அம்மா ஃபாரிசி. யாருக்கு மாறி வரும்? எப்படி மாறி வரும் சொல்லுங்க. ஓகே, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான காலங்களை கழிச்சிருப்பாரு. இவர்தான் ஷீ தலைவர் அந்த இஸ்மாயிலுக்கு எழுதியிருப்பாரு, அபு சஹல் இஸ்மாயில். விஷ வச்சு கொன்னது யாரு இவரை? வசீர் மினிஸ்டர் தான். இவர் பேர் என்ன? யாருடைய வசீர்? விஷ வச்சு கொன்னாங்கன்றது ஜகாரால இல்ல. மோத்தலுகிற வசீர் தான் விஷ வச்சது. பேரு காசிம் இப்னு அப்துல்லா. பகதாதுல தான் தஃன் பண்ணி. ஆஹ் ஆமா, இங்க எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு. மாத்து பேர் முஸ்லிம் கஸ்ஸல ஹுசம்னு காசிம் இப்னு அப்துல்லா வசீர் மோத்தல் தானே இன்னொரு ஹஜாப். அவர் திட்டினதுனால வச வைக்க சொல்லியிருப்பாரு. காசிம் அப்துல்லாவை திட்ட சொல்லி வச்சிருப்பாரு. ஓகே. அறல் பல்ல மாறி மறுபடியும் நம்ம வேற 80 வருஷம் வேற. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து 8 ஹனிஃபாக்கள் ஆட்சி காலத்துல வாழ்ந்துருப்பாரு. அப்ப இவர் வந்து 4. சரி, ஓகே. ஓகே, அபுலால முறை சொல்லணும்னா செகண்ட் 4 பாயிண்ட் சொல்ல முடியுங்க. தனூக்ல பிறந்தாரு. அது ஒரு ஃபேமிலி நேமு. சரி, இடம் நேம் ஃபேமிலி நேமா? தனூக் இடம் நேமா ஃபேமிலி நேமா? கபீலா, யமன் கபீலா. ஓகே, யமன்ல உள்ள கபீலா. ஓகே. சாயிர் ஃபைலசூப் ஃபைலபுல் ஷாயிர்னு சொல்லுவாங்க. யுனானி பல்சஃபா யுனானி படிச்சாரு. அப்புறம் அஹதுர் 4 வயசு. ஆமா, சிக்கன் பாக்ஸ் 4 வயசுல பிளைண்ட் ஆயிடும். நல்ல பாயிண்ட். ஓகே.
அப்புறம் மேல வராத பாயிண்ட் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. முத்துநபியோட ராவிக்கெல்லாம் இவரும் ஒருத்தர். முத்துநபி ராவிக்கெல்லாம் கதையை சொல்லுவாங்க, அதுல இவரும் ஒருத்தர். எத்தனை வருஷமா இவர் கறிமீன்லாம் சாப்பிடல? எத்தனை வருஷமா கறிமீன் சாப்பிடாம இருந்தார்? நான்வெஜ் எடுக்காம சூதரி வாழ்க்கை வாழ்ந்தான்னு படிச்சோம் இல்லையா? எத்தனை வருஷம்? 45 வருஷம் இருந்தாரு. அவர் கபர்ல என்ன எழுத சொன்னாரு? அரபி வாசகம் சொல்ல முடியுமா? ஜனைத்து அலா அஹதி. ஓகே, குட். இவர் அப்புறம் பருவ சகனம் பார்ப்பாரு, ஜோசியம் பார்ப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் கிதாபுகளுக்கு போயிட்டாங்க. அந்த லுசுமியாத்துங்கிற புக்கு தான் இந்த ஹயாத்து பல்சவா பத்தி எழுதுனது. ஓகேவா? ஓகே, வேற வேற முக்கியமான பாயிண்ட் யாரும் இருக்கா? யாரும் இவரை பத்தி சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா இல்ல. நகீலின் மஹதீசி இருக்கு. அப்புறம் அப்போ இது சொன்னாங்க, யார் சொன்னா? அபு உபைதாவா? ஓ, இவர் கிடையாது. அபுல் அலா முறை தான் சொல்லியிருப்பாரு. முத்துநபி அபுதான் ஹக்கீமான இன்னமும் ஷாயர் போட்டு ஷாயரிகளை வரும். வேற கிதாபுகள் பார்க்கணும், அதை பார்த்துக்கோங்க. தத்து துனூபி இந்த கோமி கசீரா லா நம்பலி இல்லா உலா உலா. இதோட கவிதையில ஒண்ணு, மக்கள்கிட்ட பாவம் அதிகமாயிருச்சு. பாவம் செய்யறாங்கன்னு சொன்னார் இல்லையா? இப்ப கல்யாணம் பண்ணாம இந்த ராஜா, அதோட லிஸ்ட்ல இதையும் சேர்க்கலாம். தத்து துனூபி இந்த ஹோமி கசீரா. சின்ஸ் என்னோட சின்ஸ் மக்கள்கிட்ட என்னுடைய பாவம் மக்கள்கிட்ட அதிகமாயிருச்சு. லா தம்பலி, ஆனா நான் பாவம்னு சொல்றேன் இல்லையா, நான் சின் பண்ணேன் அப்படிங்கிறது, அந்த சின்ஸ் எல்லாம் இல்லா உலாவல் பலாலி, உயர்வும் பெருமையும் தான் என்னுடைய பாவங்கள் அப்படிங்கிறார். மக்கள் இவரை மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, படிச்சோம்ல, வாஃபதூன இலேஹி, மக்கள் கூட்ட கூட்டமா போய் எழுதுறதுக்கு படி கேட்கறதுக்கு போவாங்க. சோ மக்களுக்கு நான் பாவம் அதிகமாயிடுச்சு, என்னுடைய பாவம் நான் சொல்றது சிறப்பும் உயர்வும் தான் அப்படிங்கிறார். சும்மா யாத்தில் கிட்ட ஃபக்கராத் பத்தராத் அவர் புசுலுல் ஹாயாத் அவரோட தான். இந்த ரிசாலத்துல் குஃப்ரான் தலகி சம்மரி எழுதுனது யாரு? மன்சுலூத்தி வரும். லுசூமியாத்து அரபியாத்து நம்ம முடிஞ்சு பார்த்தோம். இந்த கிதாபுகள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜெராக்ஸ் நிறைய புக்ஸ் இருக்கும் தான். ஆனா நீங்க இந்த உங்களுடைய மூஜிஸ் புக்ல இருக்க கிதாபுகளே போதுமானது. அதை மட்டும் கூட படிங்க, போதும். தெரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும். லிட்டரலா தெரிஞ்சுக்கிறதுல மெமரி பண்ணணும். அப்புறம் இவர்தான் ஊர்வாசிகள் 2 பேரு கிஸ்மு இந்தகும் கூலு லைச இந்தகும். இவர் சொல்லியிருக்காரு, மக்கள் பூமியில வாழ்றவங்க 2 விதம். சில பேர்ட்ட அறிவு இருக்கு, தீன் இல்ல. சில பேர்ட்ட தீன் இருக்கு, அறிவு இல்லை அப்படிங்கிறார். அதுவும் இவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த 2 இதுலயும் இல்ல, இதுல இருக்கு. ஓகே, அபோத்த என்னன்னு இருக்கேன், லவ் ஷியோக்கு அஜர் கலாமி ஷாரன் தப்பு. அபோத்தாகிய என்ன சொல்லியிருக்காரு, என்னோட வார்த்தைகள் எல்லாமே கவிதையா நான் செய்யணும்னு நினைச்சேன், என்னால கவிதையாவே பேசணும்னு நினைச்சேன், என்னால முடியும் அப்படிங்கிறாரு. அஸ்மை அண்ணா ஷேர் அபோத்தாகிய சாவத்தின் போது இருக்கட்டும். முடிஞ்சிருச்சு. 3:30 வாங்க, டெஸ்ட் இருக்கு. சரியா? டெஸ்ட் நான் சொல்றது அந்த உங்களுக்கு புக்கு, மூஜிஸ் புக்கு பின்னாடி எம்சிக்கு இருக்கா ஃபர்ஸ்ட் யூனிட்ல? நீங்க பார்த்தா தெரியும். அது ஒவ்வொன்றா பார்ப்போம், அது எப்படி எழுதணும் என்னங்கிறத நான் சொல்றேன். சரியா? ஆக்சுவலா அது இருப்பேன், செமீரா இருப்பாங்க. நாளைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் தான் போகும். சரியா? நாளைக்கு வாங்க பார்ப்போம். சாரி, இன்னைக்கு மதியம் வாங்க. அந்த நாளைக்கு இல்லை, மதியம் இந்த 3:30 கிளாஸ்ல நான் சொல்றேன். சரி, ஓகே, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.